அந்த மாதிரி வந்து இல்லாம முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கவனமா இருக்கீங்களா? கவனங்கள் செதறிடுச்சு கொஞ்ச நேரத்துல. கொஞ்ச நேரம் சில்லுன்னு இருந்துச்சு, மறுபடியும் மாறின உடனே கவனங்கள் செதறதா பார்க்கிறோம். நம்ம இதை போட்டதே எதுக்காகனா நம்ம கவனம் கொடுத்து எதுக்காக வந்திருக்கிறோங்கிற ஒரு நோக்கத்தை நான் புரிந்து கொண்டதுக்காகத்தான். ஆயினும் அது பாட்டுக்கு அது இருக்கட்டும். நம்ம எதற்காக நம்மளுடைய இந்த இடத்துக்கு கூடி வந்தோமோ அந்த நோக்கத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதாக. இன்றைக்கு நான் பார்க்க போகிற பாடம் இஸ்ரேலுடைய 12 கோத்திரங்களை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த 12 கோத்திரங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர் முத்திரை போடப்பட்டது, 12,000 பேர் முத்திரை போடப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கடைசியாக 1,44,000 பேர் முத்திரை போடப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதனால இன்றைக்கு அநேக இடத்துல இப்படிப்பட்ட குழப்பம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஒரு 1,44,000 பேருக்கு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க தான் போவாங்க அப்படிங்கிற ஒரு யோசனை கூட இங்க வந்துட்டதாக நம்ம பார்க்கிறோம். இது இப்படி வந்ததற்கு காரணம் அங்க இஸ்ரேல் கோத்திரம் தான் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா முத்திரை போடப்பட்டவர்களின் இஸ்ரேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த 1,44,000 பேர் யாரு கிடையாதுன்னா புறஜாதிகள் கிடையாது, அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் இங்க அந்த இடத்துல வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது நாம இன்னைக்கு தேவனுடைய புத்திரராக அழைக்கப்பட்டிருக்க நாம் ஒரே நம்பிக்கைக்குரிய ஒரு அழைப்பு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன? தேவன் நமக்கு கொடுத்திருக்க நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாம் தேவனுடைய புத்திரராக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனவாட்டி அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க இஸ்ரேல் மக்களை பத்தி சொல்லப்பட்டிருக்க இதுல நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? அது குறித்து நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பொதுவா பார்க்கும்போது இந்த 12 கோத்திரங்கள் எங்க இருந்து எழுதப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய யாக்கோபுடைய 12 பிள்ளைகளை குறித்துதான் அந்த இஸ்ரேலுடைய கோத்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் அது பிறந்த இடத்துல பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு பேர்களுக்கு கூட அர்த்தம் இருக்கிறதாக நம்ம அந்த இடத்துல பார்த்திருக்கிறோம். இப்படி இருக்கும்போது இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது எப்போதுமே ஒரு காரியத்தை நம்ம நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியதா இருக்குது. இது எப்படி எழுதப்பட்டிருக்கு? இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் தீர்க்க தரிசன புத்தகம். இரண்டாவது, தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நாம் நேரடியான ஒரு என்ன பண்ணக்கூடாது, ஒரு அர்த்தம் எடுக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு வசனம் கூட வாசிச்சிடலாம். 2 பேர்ல புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். பாருங்க, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போ வேதத்துல இருக்கிற எந்த ஒரு தீர்க்க தரிசனத்துக்கும் நேரடியான ஒரு அர்த்தங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா எடுக்க முடியாது அப்படின்னு வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப வெளிப்படுத்தல் புத்தகம் என்ன புத்தகம் வாசிக்கலாம்? 1ஆவது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:3. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. பாருங்க, இந்த தீர்க்க தரிசன புத்தகம் எந்த தீர்க்க தரிசனம்? வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசன புத்தகம். அப்ப நம்ம இங்க பார்த்தோம் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்ற பொருள் கிடையாது அப்படின்னு நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது வெளிப்படுத்தல் புத்தகத்துல வர்ற இந்த இஸ்ரேல் அப்படின்னும் போது அது எந்த அர்த்தம் கிடையாது, சுயத்தோற்றமான ஒரு அர்த்தம் கிடையாதுங்கிறதுக்கு நமக்கு இந்த ஒரு வசனம் சொல்லப்பட்டது. சுயத்தோற்றமான அர்த்தம் எடுக்க கூடாதுங்கிறது தான் இதோட பொருளா இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இது நேரடியா நம்ம எடுத்துக்கொள்வோமானால் இப்ப வெளிப்படுத்தல அந்த 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருக்குது எல்லாமே எப்படியா எடுக்கணும்?
நேரடியாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடி பூமியின் 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். இதையும் எப்படிதான் எடுக்கணும்? அப்போ சுயத்தோட்டமா எடுத்தா இதையும் எப்படித்தான் எடுக்கணும்? 4 காற்று தான், 4 காற்று 4 தூதர் நின்று பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம இதை எடுக்கணும். அப்ப இதை மட்டும் ஆவிக்குரிய அர்த்தம். அப்ப இங்க வரும்போது எப்படி எடுத்துக்கிறது? அது இஸ்ரேல் ஜனங்கள் தான் அப்படின்னு சொல்லி எடுக்க முடியாது இல்லைங்களா? அப்ப இந்த காற்று சொல்லும்போது அதுக்குரிய அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு பாக்குறோம். அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து எழும்பி வர கண்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? வெளிப்படுத்தல் புத்தகம் ஒரு அடையாள மொழியில் ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்து தான் எழுதப்பட்டிருக்கு. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். இது யாரு? சூரியன் எங்க இருந்து வரும்? கிழக்கு இருந்து வரும். சூரியன் போது யாரு? இயேசு கிறிஸ்துவ பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் உதிக்கும் கிழக்குல இருந்து அவர் ஏறி வர கண்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி ஒரு காரியம் சொல்றார். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரை நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மானமும் பூமியின் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க என்ன முத்திரைன்னா என்னது? அப்போ நெத்தில ஒரு சீல் அடிக்கிற மாதிரி தானே அவர் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப நேரடி அர்த்தம் எடுத்தா இது என்னது? முத்திரைன்னா ஒரு முத்திரை தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பார்க்கும்போது முத்திரைன்னா ஒரு அர்த்தம் இருக்குது பைபிள்ல. முத்திரைன்னா என்னது? பரிசுத்த ஆவிக்கு தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்களேன்னு சொல்லி பேசல வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப பரிசுத்த ஆவி யாருக்கு கொடுக்கப்படுது? இஸ்ரேல் ஜனங்களுக்கா? நமக்கு தான் இல்லைங்களா? அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு பற்றி சொல்லும் போது இந்த புத்தகம் எழுதுற நாட்கள்ல இஸ்ரேலுடைய 12 கோத்திரமும் கிடையாதுங்க. 12 கோத்திரம் எங்க இருந்துச்சு? அந்த எரோப்பியோட நாட்கள்லயே 10 கோத்திரம் சிதறடிக்கப்பட்டு போயிடுச்சு. மிக்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க மிக்ஸ் ஆகி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள் அந்த சீராக்குன்ற ஒரு ராஜா எகிப்து ராஜா எல்லாரும் ஜனங்களை என்ன பண்ணிடுறாரு? அவங்களுடைய ஜனங்கள் எல்லாத்தையும் வெளியில அனுப்பி மற்ற ஜனங்களை உள்ள வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய பேர் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? சமாரியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது ஒரு பெண்ணு, ஒரு சமாரிய ஸ்திரீ குடத்துல தண்ணி முறுக்கிறதுக்காக அந்த ஊற்று ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. யூதர்கள் அவங்க என்ன பண்ண தண்ணியை எடுத்து அதில் ஊத்தணும். அவங்க அந்த அளவுக்கு தீட்டு உள்ளவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் சம்பந்தம் கலந்துக்கிட மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிலைமைக்குள்ள அவங்க போயிட்டாங்க. அப்ப இதனோட 12 கோத்திரம் ஒன்றா இருந்தாங்க நம்ம எப்படி சொல்ல முடியுங்க? அவங்களே எப்படி இருக்காங்க? யூத மக்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒத்து போகாது. காரணம் அவங்க எல்லாரும் மிக்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க புறஜாதியோட கலந்துட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த புத்தகம் எழுதப்பட்ட நாட்கள்ல அந்த 12 கோத்திரங்கள் அங்க கிடையாது. ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்க்கும்போது இந்த இதனுடைய 12 கோத்திரங்கள் நேரடியாக அர்த்தம் கிடையாதுன்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. பாத்தீங்கன்னா இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துல அந்த 12 கோத்திரங்களுடைய பேர் இருக்கா? ஒருத்தர் பேரும் கிடையாது. யாரு? தான் பேர் கிடையாது. தான்ன்ற பேருக்கு என்ன கிடையாதுங்க. தானுக்கு பேர் யார் சேர்க்கப்பட்டிருக்குது? இதுல மனாசை சேர்க்கப்பட்டிருக்கிறார். மனாசை யாரு? யோசேப்புடைய மகன்களை சேர்த்திருக்கிறாங்க. யோசேப்பும் போட்டிருக்குது, மனாசையும் போட்டிருக்கு பாருங்க அதுல. அப்ப என்ன கிடையாதுங்க, மாம்சீக இஸ்ரேலர் கிடையாதுன்றதுக்கு இது ஒரு அர்த்தமாக இருக்குது. இது எதுக்கு அடையாளப்படுத்துறாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள் எத்தனை பேரு? 12 பேரு. அவர்களே ஒருத்தர் யூதாஸ்காரியர். அவர் இல்ல. அவருக்கு மாதிரி யாரு வர்றாருங்க? அப்போஸ்தலன் பவுல் வந்துடுறாரு இல்லைங்களா? இது எல்லாமே ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்துக்காக எழுதப்பட்டு இருக்குது. அங்க பார்க்கும்போது இஸ்ரேலுடைய கோத்திரத்துல தான் எடுக்கப்படுது. இங்க 12 சீசர்கள்ல யூதாஸ் எடுக்கப்பட்டு அப்போஸ்தலன் பவுல் அந்த இடத்துக்கு நிரப்புறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த கோத்திரங்களே புதிய ஏற்பாட்டுல வரும்போது மாறுது. பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கும் போது அந்த கோத்திரத்துல முதல் மகன் யாரு? ரூபன். ஆனா இங்க யூதா வர்றாரு பஸ்ல. யூதா எத்தனாவது பையன்? 4வது பையன் அவரு. இவர் பஸ்ல வர்றாரு. அப்ப அதனால என்ன பண்ண முடியாதுங்க. இது மாம்சமான முறைப்படி கிடையாதுன்றதுக்கு அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டு இருக்குது இல்லைங்களா? அப்ப இங்க யூதா பஸ்ல கொடுக்கப்படுது. அந்த யூதா எதுக்கு? இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்துல பிறந்ததுனால அந்த யூதா பஸ்ட் வருதுங்க. யூதா கோத்திரத்தில் 12 பேர் முத்திரை போடப்பட்டவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பார்க்கும்போது இந்த 12 கோத்திரங்களும்
இஸ்ரேலுடைய கோத்திரங்கள் அல்ல அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னொரு காரியம், ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம், பார்த்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 29 வரைக்கும் வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 இருந்து வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இங்க என்ன கொடுத்துட்டாரு பாத்தீங்களா? நீங்க யாரெல்லாம் கிடையாது, யூதன் கிடையாது, கிரேக்கன் கிடையாது, அடிமை கிடையாது, சுயாதீனன் கிடையாது, ஆண் என்று பெண் என்று எதுவுமே கிடையாது. அந்த சட்டங்கள் எடுக்கப்பட்டுட்டு இங்க யார் ஒருவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்களோ அவங்க யாருடைய பிள்ளையாகிறாங்க? ஆபிரகாமுடைய சந்ததி ஆயிடுறாங்க. அவங்கதான் ஆபிரகாமுடைய வம்சமாக இங்க வரப்பட சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆபிரகாமுடைய மாம்சமான முறைமையின்படி தேவனுடைய பிள்ளைகளாக வர்றதுக்கு வழி இல்லாம ஆபிரகாமுடைய விசுவாசத்தை யார் தரித்திருக்கிறார்களோ, ஆபிரகாமுடைய விசுவாசம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ, யார் இடத்துல அந்த விசுவாசம் இருக்குதோ அவங்கதான் தேவனுடைய புத்திரர்கள் ஆகப்படுது அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு 12 கோத்திரங்கள் எதற்காக அப்படி எழுதப்பட்டிருக்குது புதிய ஏற்பாட்டுல இல்லைங்களா? அதை குறித்து நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது இஸ்ரேலுடைய ஒரு சூழ்நிலையை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்க எந்த ஒரு பெயர் வைத்தாலும் கூட அந்த பெயருக்குள்ள அநேக அர்த்தங்கள் இருக்கும் இல்லைங்களா? எந்த ஒரு பேர் நீங்க இஸ்ரேலுடைய பெயரை எடுத்து பாருங்க. முக்கியமா பார்க்கும்போது இந்த மெத்துசலாவை பத்தி கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். மெத்துசலான்ற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா? மெத்துசலா யாருடைய பையனா இருக்காரு? ஏனோக்கோட பையன் இல்லையா? அப்போ அந்த ஏனோக்கு பையன் அவர் பிறந்திருக்கும் போது தேவன் ஒரு காரியத்தை அவருக்கு வெளிப்படுத்துறாரு. என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த பிள்ளையோடைய மரணத்தின் போது முடிவு ஒன்று சம்பவிக்கும்னு அங்க சொல்லிட்டாரு. அப்ப இந்த காரியத்தை மறக்க கூடாது. யார் மறக்க கூடாது? இவர் மறக்க கூடாது, ஏனோக்கு மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பையனுக்கு என்ன பேர் வச்சாரு சொன்னீங்களா? மெத்துசலான்னு வைக்கிறார். மெத்துசலான்னு என்ன அர்த்தம்? இவருடைய மரணத்தின் போது சம்பவிக்கும்னு அர்த்தம். அப்ப மெத்துசலான்னு கூப்பிடும் போது இவருக்கு என்ன ஞாபகம் வரும்? இவருடைய மரணத்தின் போது வந்து சம்பவிக்கும், உலகத்துக்கு முடிவு வரப்போகுதுன்னு அப்பப்போ நினைப்படுத்திக்கணும். தேவன் சொன்ன காரியத்தை மறக்க கூடாதுன்ற வார்த்தைய தன்னுடைய மகனுக்கு பேரா வைக்கிறாரு. அவருக்கு அந்த அர்த்தம் தெரியும் இல்லைங்களா? அவர் எப்படி கூப்பிடுறாரு? மகன் அங்க வரும்போது உன் மரணத்தில் ஒன்று சம்பவிக்க போகுது, உன் மரணத்தில் ஒன்று சம்பவிக்க போகுதுன்னு சொல்லி மகனை கூப்பிடுறாரு. அப்போ தேவன் சொன்ன வார்த்தைகளை நினைப்பூட்டுறதுக்காக அந்த ஒரு பேரை அவர் மகனுக்கு வச்சிருக்கதை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னும் அதே மாதிரி அநேக காரியங்கள் இருக்கு. மோசே தன்னுடைய இவர் யோசேப்பு தன் மகனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? மனாசேன்னு வைக்கிறாரு. மனாசேன்னு என்னது? மறதின்னு சொல்லி அர்த்தம். மனாசேனா என்ன மறதி? தனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, இஸ்ரேல் தேசத்துல ஒரு தகப்பன் இருக்கிறாரு, தனக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க, எல்லாவற்றுக்கும் மேல நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அதுங்கிறத அவங்க மறக்க கூடாது. மறக்க கூடாதுங்கிறதுக்காகவே மனாசேன்னு பேர் வைக்கிறார். மறதி அப்படின்னா மனாசேன்னு அவனை கூப்பிடும் போது என்ன ஞாபகம் அவருக்கு? என் தகப்பன் இருக்காரு, தகப்பனுடைய தேவன் இருக்கிறார், எனக்கு சகோதரர் இருக்கிறாங்க, நான் இந்த பூமியில அந்நியன், நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் இந்த எகிப்துக்குரியவன் அல்ல, நான் இஸ்ரேல் தேசத்துக்குரியவன் அப்படிங்கிற ஒன்றை நினைவுபடுத்திக்கிறதுக்காக மனாசேன்னு பேர் வச்சிருக்கிறார். பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர்களுக்குள்ள ஒரு அர்த்தங்கள் அவங்களுக்குள்ள அவங்க வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுடைய அந்த 12 கோத்திரங்களுடைய பெயர்களுக்குள்ளேயே இந்த காரியத்துக்கு ஒரு அர்த்தங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஆதியாகமத்துக்கு போயிடுவோம். நம்ம 29ஆம் அதிகாரத்துல இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரா பிறக்கும் போது அந்த ஒரு தாய் அந்த பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி பேர் வைக்கிறாங்கன்னு பாருங்க. முதலாவது மூத்த மகனுக்கு ஒரு பேர் வைக்கிறார் பாருங்க. 29ஆம் அதிகாரம் 31, 32. பாருங்க என்ன பேர் வைக்கிறாங்க? இவர் என்னை நேசிப்பாரு சொல்லி ரூபன் பேர் வைக்கிறார். அப்ப அந்த ரூபன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கள் தெரியுங்களா?
இதோ ஒரு மகன் அப்படின்னு அர்த்தம். ரூபன்ற வார்த்தைக்கு இதோ ஒரு மகன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. எப்போது பாருங்க, இந்த ஒரு இடத்துல இந்தம்மா அந்த பேருக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க? நேசிப்பார், என்ன நேசிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பேர் வைக்கிறாங்க. அப்போ இந்த ரூபனுடைய ஒரு தன்மை என்னன்னு கேட்டா, அவர் கூப்பிடும் போது ரூபன் அப்படின்னு கூப்பிடும்போது இவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? என் புருஷன் என்னை நேசிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு பேருக்குள்ள என்ன ஒரு அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது, இந்த ரூபனை குறிச்சு நம்ம சற்று பார்க்கும்போது நல்ல ஒரு மகன். இவருடைய காரியங்களை குறித்து பாத்தீங்கன்னா மேன்மையில் ரொம்ப பெரிய ஆளு. இவருக்குன்னு குடும்பத்துல பாத்தீங்கன்னா முதல் பிள்ளையா பிறக்கிறவங்களுக்கு நிறைய டேலண்டுகள் இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய காரியங்களை தவறாக பயன்படுத்திட்டார். தன்னுடைய தகப்பனுடைய மனைவி இடத்துல அவர் பிரவேசித்ததுனால அந்த ஒரு மகா மேன்மையை அவர் இழந்துட்டார். அதனாலதான் யாக்கோபு இந்த ஆதியாகமம் 49 அதிகாரத்துல தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் போது, இவர் செய்த காரியத்துக்கு என்ன மாதிரி தண்டனை வரப்போகுது, இவருக்கு என்ன மாதிரி கஷ்டம் வரப்போகுதுங்கிறது எல்லாத்தையும் என்ன பண்றாரு அவர் பிரிச்சு இங்க எழுதுறாரு பாருங்க. இப்போ ஆதியாகமம் 49 அதிகாரம் 1 வாசிங்க, 2-3 வருஷம் வாசிங்க. பாருங்க எவ்வளவு மேன்மையா இருந்திருக்காரு பாருங்க இந்த ரூபன். ஆனா அவர் என்ன தப்பு பண்ணான்னு பின்னால சொல்லிடுறாரு, நீ மேன்மை அடைய மாட்டாயின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு, அங்க கொடுத்துறாரு. ஒரு தப்பு செய்யும் போது அதுக்குரிய தண்டனை, அதோட மேன்மை எப்படி ஆகும், உன்னுடைய கோத்திரத்தோட நிலைமை என்ன ஆகுங்கிறது எல்லாம் பண்ணி என்ன பண்ணி அங்க அவருக்கு அங்க சொல்லிடுறாருன்னு பாக்குறோம். இப்படி இருக்கும்போது இந்த இதோ ஒரு மகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையுடைய அர்த்தத்தை நம்ம பொருளை பார்க்கும்போது, இந்த இதனுடைய 12 பிள்ளைகளுக்கு வச்சு அந்த பேருக்குள்ளேயே 12 குணங்கள், வெவ்வேறு குணங்கள் உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு நம்ம பாக்குறோம். ஒருத்தரும் ஒரே குணங்கள் கிடையாது. நீங்க அவங்களுடைய இதை பத்தி ஹிஸ்டரி பத்தி நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ஒருத்தர் மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வேற வேற குணங்கள் உள்ளவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு சயின்ஸ் பிரகாரம் கண்டுபிடிச்சது பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜெனரேஷன் இந்த உலகத்துல எல்லா ஜனங்களுக்குள்ளே பார்க்கும்போது 12 குணங்கள் அவங்க இடத்துல இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு, சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தேவன் உண்டாக்குன தேவனுக்கு இதை பத்தி தெரியாதா? எங்கெல்லாம் 12 வரும்போதே அவங்க என்னதான் அர்த்தம் கொடுக்கப்படுது, இந்த 12 விதமான குணங்கள், ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மாதிரி குணங்கள் இருக்கு. நாம இப்ப அதை குறிச்சு பார்க்கல. என்ன பாத்தீங்கன்னா, இவங்ககிட்ட ஒரு குணம் இருக்குது, அடுத்த பிள்ளைகிட்ட ஒரு குணம் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணங்கள். அதான் ஒரு வசனம் வாசிக்கும் போது இருதயத்துக்கு இருதயம் ஒத்தி இருக்குது, பிரிந்து இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா யோசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த 12 விதமான குணங்களை குறிச்சு நம்ம இந்த இடத்துல பார்க்காம ஆவிக்குரிய அர்த்தத்துலதான் நமக்கு எங்க எழுதப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தல் புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. நாம அந்த ஒரு காரியத்தோட கூட நாம போகும்போது இந்த இதோ ஒரு மகன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு எதை குறிக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதோ ஒரு மகன் சொல்லி யாரை பார்த்து சொல்லியிருக்காங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கும்போது யாரை பார்த்து சொல்றாரு? யோவான் சீசரை பார்த்து சொல்றாரு, இதோ தாயே இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அவங்க 2 பேரும் மகனும் தாயுமா இல்லைங்களா? இல்ல. ஆனா ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போல இது எதற்கு அடையாளம்னு சொன்னா, நாமும் தேவனுடைய யாரும் கிடையாது, உண்மையா தேவனுடைய மக்கள் கிடையாது, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு அதிகமே கிடையாது. ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார்கிட்ட பிடிச்சு கொடுக்கிறார் நம்மள? இதோ உங்க மகன் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு கொண்டு நம்மள என்ன பண்ற ஜாயின் பண்ணி விடுறாருன்னு பாக்குறோம். அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாருங்க, அப்பா பிதாவேன்னு நம்ம கூப்பிடுறதுக்கு தகுதி இருக்கா நமக்கு தேவனை பார்த்து? ஆனா இந்த பகுதி யார் ஏற்படுத்தி கொடுத்தது? இந்த தகுதியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு இதப்பா உங்க மகன் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு கொடுக்கிறாரு. அப்ப தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்ற? என்னுடைய மகன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன கொடுக்கிறார்? நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து நாம் அவர்களை அப்பா பிதாவேன்னு தேவனை கூப்பிடும்படியான ஒரு சாகியத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்காருன்னு பாக்குறோம்.
ஸோ இதை குறித்து பார்க்கும்போது அந்த ஒரு ஆவிக்குரிய குணங்கள் பார்க்கும்போது சிநேகம்னு சொல்றார். என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னை அவர் நேசிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த பேர் வைக்கிறாங்க பாருங்க. அந்த பேருக்குள்ள அர்த்தத்துக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். பாருங்க, சகோதர சிநேகம் உங்களில் நிலைத்திருக்க கடவுது. அப்போ ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன எடுத்துக்கொள்றோம் நம்ம? ரூபன் அப்படிங்கிற வார்த்தைக்கு சிநேகம்னு பொருளா இருக்குது, நேசிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ரூபனிட்ட இருந்து அந்த பேருக்குள்ள அர்த்தம் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? சகோதர சிநேகம் உங்களில் நிலைத்திருக்க கடவுது அப்படின்னு நமக்கு இந்த ரூபன் மூலமாக கொடுக்கப்படுது இல்லைங்களா? அடுத்து இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 12:10 வருது. பாருங்க, இந்த ரூபன்ற ஒரு குணத்துக்கு நம்ம எதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு? சகோதர சிநேகம் உங்களில் சிநேகம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நமக்கு அந்த ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நாம் எப்படி இருக்கணுங்கிறத, சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருக்கணும் அப்படிங்கறத இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்றோம். அடுத்து பார்க்கும்போது இன்னொரு வசனம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 32வது வசனம். பாருங்க, நாம் சிநேகிக்க வேண்டியது யாரு? நமக்கு சிநேகிக்கிறவங்களையே நம்ம சிநேகித்தோம்னா யார் தான் செய்யறாங்க? உலகத்தார் எல்லாரும் செய்யறாங்களே. அப்புறம் நம்மளுக்கு சிநேகிக்காதவங்களே நாம சிநேகிக்கணுமா? நம்மளை சிநேகிக்காதவங்களே நாம என்ன பண்ணணுமா? சிநேகிக்க. அப்பதான் உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னா, உலகத்துல இப்படிதான் இருக்கு. யார் எனக்கு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு நான் நல்லது செய்யறேன், யார் எனக்கு கெட்டது செய்யறாங்க நான் அவங்களுக்கு கெட்டது செய்யறேன் அப்படின்னு சொல்றது. ஆனா உலகத்துக்கு ஒருத்தர் வெளிச்சமா இருக்குன்னா என்ன பண்ணணுமா? சிநேகிக்காதவங்களை கூட நம்ம என்ன பண்றோம்? அதை சொல்றாரு, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்க சிநேகித்தா உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே. அப்ப தேவன் பார்க்கும்போது தேவனுடைய குணங்கள் தான் அந்த இடத்துல என்ன பண்ண வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு பாக்குறோம். தேவனை நாம் சிநேகிக்காமல் இருந்த போது, தேவனை நாம் நேசிக்காமல் இருந்த போதே தேவன் நம்ம என்ன பண்ணிருக்கார்? நேசித்திருக்கிறார். நாம் விரோதிகளா இருக்கும் போதே தேவன் நம்மை நேசித்திருக்கிறார். அந்த விதமாக நாம கூட என்ன பண்ணணும்? ஒருவரே நேசிக்க அவர்களுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். இப்ப பார்க்கும்போது இந்த ஒரு முதல் கோணத்தை பார்த்தா என்னன்னா கேட்டீங்கன்னா, இந்த ரூபன்ற வார்த்தை இதோ ஒரு மகன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எதை எடுத்துக்கொள்றோம்? இந்த இடத்துல சகோதர சிநேகத்தை எடுத்துக்கொள்றோம். ரெண்டாவது பார்க்கும்போது தேவன் நமக்கு தகப்பனாவதுக்கு நமக்கு தகுதி கிடையாது, ஏசு கிறிஸ்து தான் அந்த ஒரு கலாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கும்போது ரெண்டாவது மகன் யாரு? சிமியோன். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 33வது வசனம். இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்காங்க? மேலேயே கர்த்தர் கேட்டருளி, கேட்டார் அப்படின்ற வார்த்தைக்கு இந்த சிமியோன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? கேட்குதல், கேட்டார், கேட்குதல் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒரு வார்த்தை, அந்த சிமியோன்ற வார்த்தைக்கு பேர் வைக்கும் போது அதோட அர்த்தத்தை என்ன பண்ணிடுறாங்க அந்த அம்மா அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அந்த லேயாளை குறித்து கூட நம்ம பார்க்கும்போது மிகவும் தேவன் மேல அன்பு வச்ச ஒரு ஸ்திரியாக இருந்திருக்கிறாங்கிறத கூட நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. இப்போ அடுத்து பார்க்கும்போது இந்த சிமியோனுடைய குணம் எப்படிப்பட்டதா இருந்தது? ஆனா அவர் கேட்கிற ஒரு குணம் அவர்கிட்ட இருந்திருக்குது. இந்த சிமியோன் பார்க்கும்போது ஒரு முரட்டு குணம் உள்ளவர், பயங்கரமான முரடரா இருக்கிறார் இவர். ஆனா தன் சகோதரர் சொல்லும் போது அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு குணம் இருக்குது. எந்த இடத்துல தெரியுங்களா? யோசேப்பை குழியில தூக்கி போட சொல்லுவாங்க, அதாவது இவனை கொண்டு போட்டுருன்னு சொல்லுவாங்க. அப்போ ரூபன் சொல்லுவாரு, இவனை கொண்டு போட்டு நம்ம இந்த ரத்தப்படி எடுக்க வேண்டாம், அவனை தூக்கி குழியில போட்டுடலான்னு சொல்லும் போது இந்த முரட்டு குணமா இருக்கிறது கொல்லணும்னு சொன்னவரே யாருதான்? சிமியோன் தான். அந்த வார்த்தையை கேட்டு அவனை தூக்கி குழியில போடுறாரு. பாருங்க, அப்போ கேட்கக்கூடிய ஒரு செவி அவர்கிட்ட இருக்குது. ஆனா ஒரு பயங்கரமான ஒரு முரட்டு குணம். இவரை குறித்து ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல
யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாருன்னு பாருங்க. 5வது வசனம். ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு? இந்த சிமியோன் என்ன பண்ணாரு? பட்டயம் கொடுமையின் கருவிகளா. இவங்க அந்த சீகம்ன்ற ஒரு பட்டணத்துக்கு எதிரில் போய் யாக்கோபு குடியிருப்பார். அந்த சீகமுடைய ராஜா, அந்த ராஜா என்ன பண்ணுவான்னு கேட்டீங்க, ராஜாவுடைய மகன் வந்து இவங்களுக்கு ஒரு சகோதரி ஒண்ணு இருக்கும் தீனால்னு, அதை கூப்பிட்டு போய் அவங்க கெடுத்துருவான். இதை பார்த்துட்டு அவங்க கெடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க கேட்டா, நான் உங்க இந்த பெண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு கட்டி கொடுத்துருங்கன்னு சொல்லுவான். அப்ப இவங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, விருத்த சேதனம் இல்லாதவங்களுக்கு நாங்க கட்டி கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க விருத்த சேதனம் நாங்களும் பண்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப விருத்த சேதனம் பண்ணிட்டு அவங்க ஏத்துக்கிடணுங்கிறதா தேவன் அவங்களுக்கு சொல்லி இருந்தார். ஆனா விருத்த சேதனம் பண்ணி அவங்க நோவுப்பட்டு அந்த 7 நாள் வழியில இருக்கும்போது இந்த சிமியோனும் லேவியும் கத்தி எடுத்துட்டு போய் அந்த பட்டணத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதுதான் சொல்றாரு, கொடுமையின் கருவி அவங்களுடைய இது அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்றாரு. அப்போ ஒரு முரட்டு குணம் உள்ள ஒரு மனுஷனாக இவர் இருந்திருக்கிறாரு. ஆனா இவர்கிட்ட ஒரு குணம், நல்ல குணம் என்ன இருந்திருக்கு? அவருடைய பெயர்லயே கேட்கிற ஒரு குணம். அந்த ஒரு கேட்கிற குணம் முக்கியமா மனவாட்டியா அழைக்கப்படுறது நமக்கு தேவையா இருக்குங்கிறது பாக்குறோம். ஒரு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். பாருங்க, ஒரு கேட்கிற ஒரு செவி. இந்த ஒரு கேட்கிற செவி எவ்வளவு முக்கியமா இருக்கு தெரியுங்களா? ஒருத்தர் சொல்றது நான் ஏன் கேட்கணும், அவர் சொல்றது நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய குணங்கள் உள்ள இந்த இடத்துல கேட்கிற செவி முதலாவது தேவையா இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு கேட்கிற செவி யாருக்கு இல்லாத போயிடுச்சுங்க தெரியுங்களா? கேட்கிற குணம் பரிசேயர்களுக்கு, வேத பாரகர்கள் இல்லாத போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து வந்து பேசும்போது அந்த ஒரு கேட்கிற குணம் அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு எப்படி யாரு? அவங்களுக்கு பேசதான் தெரியும். நான் எனக்கு எல்லாமே தெரியும், நான் பேசும்போது உட்கார்ந்து கேட்டாருதானே நீ. இயேசு கிறிஸ்து எங்க உட்கார்ந்து கேட்டிருக்காரு? வேத பாரகர் பேசும்போது உட்கார்ந்து கேட்டிருக்கிறாரு. அப்ப நீ என்கிட்ட வந்து கேட்கக்கூடியவங்க, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்காதனால யாருக்கு நஷ்டம் ஆயிடுச்சுங்க? கேட்கறதுல தீவிரமா இருங்கன்னு அதுக்குதான் சொல்லப்படுது. அவங்க அந்த கேட்கிற காது இல்லாத போயிடுச்சு. அவர் சொல்றது செவி கொடுக்கவே இல்லை இல்லைங்களா? ஆனா சிலர் என்ன பண்ணாங்க? அவர் பேசுறத செவி கொடுத்தாங்க. செவி கொடுத்தவங்களுக்கு என்ன ஆச்சு? 12 சீசர்கள், அதுல 11 பேர் தான் செவி கொடுத்தாரு. அதுல கூட ஒருத்தர் செவி கொடுக்கல இல்லைங்களா? அப்புறம் பார்க்கும்போது இன்னும் 70 சீசர்கள் அவருக்கு செவி கொடுத்திருக்கிறாங்க. நீங்க போய் பட்டணத்துக்கு போங்க, 2 பேர் அங்க அனுப்பி விடுறாரு, அவங்களுக்கு செவி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த செவி கொடுக்கறது எவ்வளவு முக்கியமா இருக்குது? கேட்கிற செவி இல்லைங்களா? கேட்கறது எவ்வளவு ஒரு பாக்கியம். நீ சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு குணம் நமக்கு இருக்குமானால் என்ன பண்ணாது? முதலாவது தேவன் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கணும்னு சொன்னா செவி வழியா தான் போகணும். கேட்கறது மூலமா தான் நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுது இல்லைங்களா? அப்ப பாருங்க, இன்னொரு வசனம் கூட அதுல வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 17வது வசனம், 13, 17. பாருங்க எவ்வளவு ஒரு பாக்கியம். இந்த ஒரு வார்த்தைய அநேக தீர்க்கதரிசிகள் கேட்கணும்னு இருந்தாங்க, அநேகர் கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ராஜாக்கள் கேட்க ஆசைப்பட்டாங்க. ஆனா அவரே வந்து அங்க பேசும்போது அங்க கேட்க முடியாத ஒரு நிலைமை அவங்களுக்கு உண்டாயிடுச்சு. அதனால கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், இவைகளை கேட்கிற செவிகள் பாக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா என்ன ஒரு காரியம் வந்து தெரியுங்களா? அந்த கேட்கறதுக்கு முன்னால பேசுறதுதான் தீவிரமா இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, கேட்கறதுல தீவிரமாயும் பேசுறதுக்கு பொறுமையா இருங்க, வெயிட் பண்ணி பேசுங்க. ஏன்னா எவ்வளவு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்குள்ள ஸ்டோர் ஆகும். அப்பதான் நம்ம பேச முடியும். கேட்கிற செவியே இல்லைன்னா வெறும் பேசுறதுதான் இருக்குன்னா என்னதான் இருக்குங்க? சொந்த கருத்துக்களும் சொந்த விருப்பங்கள் தான் இருக்கும். எப்படினாலும் நம்ம ஒருவர் மூலமாக கேட்கணும். தேவனுடைய சித்தமும் அப்படிதான் இருக்கு. ஒரு இடத்துல கொடுத்து ஒருவர் மூலமா இன்னொருத்தர் கொடுப்பாரு. இவர் சொல்லி நான் கேட்கணுமா? அந்த எண்ணம் வந்துச்சுன்னா என்ன ஆயிடுங்க? ஒரு மேன்மையான ஒரு ரட்சிப்பு நம்ம இழந்து போயிடுவோம். யார் சொன்னாலும் என்ன? சத்தியமா இருக்குதா? யார் சொன்னா என்ன? சத்தியத்தை சொல்றாரா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேட்கிற
ஒரு செவி நமக்கு தேவையா இருக்கு இல்லைங்களா? பாருங்க, இதே ஒரு காரியத்தை தான் அப்போஸ்தலர் பேசும்போது ஒரு வசனம் சொல்றாங்க, உங்கள் நாளில் நான் ஒரு அற்புதம் செய்வேன், ஒருவர் உங்களுக்கு விவரமா சொன்னாலும் கூட நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்னு வேதத்துல ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனம் உங்க வாழ்க்கையில நடந்துராதபடி ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றேன். தேவனுடைய காரியங்கள் பேசப்படுது. தேவனுடைய காரியங்கள் பேசப்படும் போது அது கேட்கறதுக்கு தீவிரம் இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, நல்லா பேசுவாங்க, நல்ல வார்த்தை பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும், ஆனா செவி எங்கேயோ போயிடும் இல்லைங்களா? அப்ப கேட்கிற ஒரு காரியம் ரொம்ப ஒரு முக்கியமா ஒண்ணா இருக்கு. யார் பேசுனா என்ன, சத்தியமா இருக்குதா, கரெக்டா இருக்குதா, அதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் பார்க்கும்போது இந்த கேட்கிற ஒரு குணம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சிமியோன் இடத்துல இருக்கதாக நம்ம பாக்குறோம். லூக்கா 11வது அதிகாரத்துல 28வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். 11, 18 தானே, 28 தானே? பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒரு தாய் சொல்றாங்க, உங்களை சுமந்த அந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லும் போது, ஆனா இவர் என்ன சொல்றாரு அதுக்கு, அப்படியா நான் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள், அதை கேட்கிறவங்க அதிக பாக்கியவான்கள் சொல்றாரு. அதான் வெளிப்படுத்தல் புத்தகத்தை குறித்து கேட்கும் போது கூட இவைகள் வசனத்தை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான் சொல்றாரு. அப்ப கேட்கிறது மிக ஒரு முக்கியமான ஒரு நல்ல குணமா இருக்குன்னு பாக்குறோம். அப்ப நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் 34வது வசனம் வாசிக்கலாம். எட்டு 34. இது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. வாசற்படி என்றது என்னது? தட்டுறாரு. அப்ப விழித்திருக்குதுன்னா என்னது? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அறிவுல விழித்திருக்குது. இருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து, தேவனுடைய வார்த்தை கேட்டு அதுக்கு வெயிட் பண்ணி காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப செவி கொடுக்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமா இருக்குன்னு பாருங்க இல்லைங்களா? அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தட்டுறாரு, 7வது சபை கதவு தட்டுறாரு. அப்ப அந்த சத்தத்தை கேட்டு கதவு திறக்கணும். அப்ப கேட்கிற செவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சத்தம் எவ்வளவு வேகமா தட்டினாலும் கூட கேட்காது. காதே கேட்காத ஒருத்தர் வீட்டுல போய் உட்காந்து டம்மு 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 டம்முன்னு போட்டு கதவு தட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன சொல்ல போறாரு? அவர் பாடு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு இல்லைங்களா? அப்ப அந்த ஷார்ப்பான ஒரு கேட்கக்கூடிய ஒரு செவி இருந்ததுன்னு சொன்னா தேவன் யார் மூலமா பேசுவார் தெரியுங்களா? மதிகெட்டு போன ஒரு தீர்க்க தரிசியை கழுதை மூலமா கூட பேச வச்சாரு இல்லைங்களா? அப்ப அந்த கழுதை கூட என்ன பண்ணிச்சு, அதுக்கு பேசி அவருடைய மதிகெட்டை தடுத்துச்சு பாருங்க. இல்லாட்டி அந்த இடத்துல அவர் செத்து போயிருப்பார். யாரு? பேலையாம்ன்ற ஒரு தீர்க்க தரிசி. அப்போ ஒரு கேட்கிற செவி ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு பாக்குறோம். அது யார் மூலமா கற்றுக்கொள்றோம்னா இந்த சிமியோன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்றோம். அடுத்தது பார்க்கும்போது லேவி, 3வது மகன் லேவி. இந்த லேவியை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 29வது அதிகாரத்துல 34வது வசனம். இந்த லேவின்ற வார்த்தை தேர்ந்திருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இணக்கம்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ரெண்டு ஒண்ணுதான், இணக்கம் தேர்ந்திருக்குதல் எல்லாமே ஒண்ணுதான் பாக்குறோம். இந்த லேவியை குறித்து பார்க்கும்போது இந்த லேவி கூட எப்படிப்பட்டவரா இருந்தாரு? இந்த சிமியோன் கூட ஒரு முரட்டு குணம் உள்ளவரா தான் இருந்தாரு. இந்த சீகேம் பட்டணத்துல போய் அவங்களை வெட்டி போட்டதுல இவரும் ஒருத்தர். இதனால 2 பேருக்கு என்ன வந்துருச்சுங்க? சாபம் வந்துருச்சு. யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது 2 பேரும் கொடுமையின் கருவி அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலைமைக்கு போனதுனால இதுக்கப்புறம் இந்த லேவி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாங்கிற ஒரு ஜாக்கிரதையா இருந்திருக்கிறாங்க. ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்திருக்கிறாங்க. என்னைக்கு நமக்கு ஒரு டைம் கிடைக்கும் மறுபடியும் நம்ம அதுக்குள்ள என்டர் ஆகணும்னு காசு இருந்ததுனால எந்த இடத்துல இருந்து சான்ஸ் கிடைச்சு தெரியுமா உங்களுக்கு? மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வந்திருக்கும் போது இஸ்ரேல் மக்கள் ஒரு கண்டுகுட்டியை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கரெக்டா ஒரு சான்ஸ் அது சொல்றாரு, யார் என் பட்சத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு மோசே ஒரு குரல் கொடுக்குறாரு. கரெக்டா அந்த டைம்ல தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சு மோசே பக்கத்துல வந்து நிற்பாங்க. யாரு? லேவி கோத்திரம்.
வெட்ட அவங்கள விட்டு சொல்லுவார். அந்த யாரெல்லாம் அந்த கந்துக்குட்டி வழிபட்டாங்களோ அவங்கள வெட்டி போடுன்னு சொல்லுவார். கத்தி எடுத்து அந்த சகோதரர்களை வெட்டி தள்ளுவாங்க. ஸோ இந்த ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமானதுனால அவங்க ஆசீர்வாதத்துக்குள்ள வந்து எங்க வந்துட்டாங்க, இப்போ தேவனுடைய சுதந்திரமான கோத்திரம் ஆயிட்டாங்க அவங்க இல்லையா. அவங்க பாருங்க, வீட்டுல இருக்க பிறக்கிற முதல் குழந்தையெல்லாம் தேவன் அவர்களுடைய பணிக்கு அவருக்காக எடுத்துக்கொள்றதுக்கு பதிலாக இந்த லேவி கோத்திரத்தை எடுத்துக்கிட்டார் தனக்காக. பாருங்க எந்த ஒரு ஜாக்கிரதையா இருந்த ஒரு காரியத்துக்குள்ள இணைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ இவங்ககிட்ட ஒரு கற்றுக்கொண்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரிஞ்சு போனதை மறுபடியும் அவங்க இணைக்கிறதுக்கான ஒரு யோசனையோட அவங்க இருந்திருக்காங்கன்னு பாக்குறோம். இப்போ வசனம் வாசிக்கலாம் யாத்திராகமத்துல. சரி, அது வேண்டாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். இணங்குதல், இணங்கி போறது. அந்த இணக்கங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான குணமா இருக்குது. பாருங்க, யார் இணங்கி போக முடியாது தெரியுங்களா? மேட்டிமையானவர்களே சிந்தியாது. மேட்டிமையான ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா இணங்கி போக முடியாது. இணங்குதல் என்னது? மற்றவர்களோட நம்ம ஒத்து போகிறது, இறங்கி போகிறது இல்லைங்களா. அந்த ஒரு குணம் நமக்கு வரணும்னு சொன்னா மேட்டிமையான சிந்தை இருக்கும்போது அந்த இணங்கி போகிற குணம் வராது. பாருங்க, ஒருவரோடு ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள், மேட்டிமையானவே சிந்தியாமல் தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தாழ்மை உள்ளவர்கள் யாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிற இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தியத்துக்கு உட்பட்டு வர்றவங்க யாருல எப்படி இருக்காங்க? அவங்க தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறாங்க. அதனால தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை கொடுக்கிறாருன்னு நம்ம பாக்குறோம். அப்ப அந்த இணங்குதல், இணங்கி போகிற ஒரு குணம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமா இருக்குது. இணக்கம் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன். இதுல சொல்லும் போது 1-2 தீமோத்தேயுல சொல்லும் போது கடைசி காலத்துல எப்படிப்பட்டவங்க வருவாங்களா? இணக்கம் இல்லாதவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இணங்கி போக மாட்டாங்க. தனக்குன்னு ஒண்ணு நிக்கக்கூடிய ஒரு குணம் இருக்குதுங்களா. அப்ப அவங்க மற்றவங்களை இணங்கி போக முடியாது. ஒத்து போகவே அந்த ஒரு குணம் இல்லாத போயிடும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்கு இல்லாதபடி போயிடணும்னு பாக்குறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. பாருங்க, ஆவின் கனிகள்ல இந்த இணக்கமும் ஒண்ணு இணக்கப்பட்டிருக்கு. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஞானத்துல அது எது இருக்குது? இணக்கம், இணங்கி போகுதல். இன்னும் பழைய ஏற்பாட்டுல இணங்குதல் பெரிய குற்றத்தை எடுத்து போடும் அப்படின்னு சொல்லுது. ஒரு விட்டு கொடுக்குற ஒரு காரியம், ஒரு தன்னை தாழ்த்துற ஒரு காரியம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா பெரிய ஒரு பகையை கூட அதை எடுத்து போடுறோம். அந்த இணக்கம் இல்லாதனாலதான் அந்த உலகத்துல என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவது பார்த்திருக்கீங்களா? ஓன்னா ஓன்றாங்க அவங்க, அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா போகுது. ஒரு வார்த்தை லேசா தான் ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து வர மாட்டியா, நீ பார்த்து வர மாட்டியா, நீ பார்த்து வர மாட்டியா, அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா ரோட்ல நின்று 2 பேரும் கடிச்சுக்கிற மாதிரி இருக்கிறாங்க இல்லைங்களா. அந்த ஒரு இணக்கம், சரி நான் தான் தெரியாம வந்துட்டேன் போல இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? அந்த இடத்துல ஒரு பிரச்சனையே கிடையாது. அங்க இணங்க முடியல, ஏன்னா மேட்டிமையா இருக்குது. நான் பெரிய ஆள், இவருக்கு ஒண்ணு இருக்குது, எது இருக்குது, இவருக்கு நிறைய பணம் இருக்கலாம், ஒருத்தருக்கு இன்னொன்னு என்ன இருக்கும், அவருக்கு நிறைய ஆட்கள் இருக்கலாம். அந்த இதுல அவர் இணங்கி போக மாட்டார். ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கலாம், அவர் போய் சொன்னா சரி போங்க சார் அப்படின்றாரு. ஒரு கிராமத்தால போய் பாருங்க நீங்க, ரொம்ப ஒண்ணுமே இல்லாத குறுக்க வந்துட்டானா, ஏன் எப்படி வந்த அப்படின்னு சொன்னா சரி போங்க போங்க அப்படின்றாரு. அந்த ஒரு குணம் பாருங்க இன்னைக்கு இல்லாத ஒரு நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குன்னு பாக்குறோம். பரத்திலிருந்து வருகிற ஒரு குணம் இணங்கி போகிற ஒரு குணம் உள்ளதாக இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அப்ப பார்க்கும்போது இந்த லேவி கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்றது என்னன்னு கேட்டா இணக்கம். அந்த இணக்கத்துக்கு இன்னொரு பேர் கொடுக்கலாம், அது தாழ்மைன்னு கூட சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. பாருங்க யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். பாருங்க இதுதான் தாழ்மை. அது இணங்கி போறதுல தாழ்மைங்கிற குணம் தான். அப்ப அந்த தாழ்மை இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நம்ம தேவன் என்ன கொடுத்துறாரு? கிருபை அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப அந்த இணக்க குணம் நமக்கு இருக்குன்னு சொன்னா நமக்கு தான் அது பெனிஃபிட், நமக்கு தான் அது பாதுகாப்பு இல்லைங்களா. நாம தான் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம்னு பாக்குறோம். அப்ப அந்த லேவின்ற வார்த்தை, லேவிகிட்ட நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்? இணங்கி போகிற ஒரு குணம் இல்லைங்களா லேவிகிட்ட. அடுத்த இன்னொரு குணத்தை எங்க கற்றுக்கொள்ளணும்னா அடுத்தது யூதா, 4வது மகன் இல்லையா.
ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துல 35வது வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். பாருங்க, இந்த யூதா அப்படின்ற ஒரு வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? துதிப்பேன் அது சொல்லி, கர்த்தரை துதிப்பேன் சொல்லி அது பெயர் வைக்கிறாங்க. அப்ப யூதான்ற வார்த்தையோட அர்த்தமே துதி அப்படின்ற ஒரு பொருள் கொடுக்கக்கூடியதா இருக்குது. இப்போ பாருங்க, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் வாசிங்க. யாக்கோபு எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறாரு? யூதாவே, கபறுகளால் மூடப்படுகிறவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய சிதறின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். இது இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லி இருக்குது இந்த வார்த்தை இல்லைங்களா? அப்ப யூதான்ற வார்த்தை வந்து துதின்னு சொல்லி பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப தேவனை துதிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் தான் இல்லைங்களா? எந்த இடத்துல போய் அவரை துதிக்கலாம்? சங்கீத புத்தகத்துக்குள்ள போனாலே அவர் துதிக்க ஆரம்பிச்சிருவார் இல்லையா? அப்போ நம்முடைய தாவீது பார்க்கும்போது அவர் எங்க துதிக்கிறாரு? அந்த ஒரு ஆடுகளோட கூட அவர் வனாந்தரத்துல இருக்கும்போது அங்க துதிக்கிறார். அவர் அந்த தேவனை துதிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதை தேவன் பார்த்தா போய் சொல்றாரு, அவனை போய் கரெக்ட் பண்ணு சொல்லி அனுப்பிடுறாரு. ஆனா அதே ஒரு சூழ்நிலை அவர் வனாந்தரத்துக்கு வெளியே விரட்டி விடப்படுறாரு சவுலால. அங்க போய் என்ன பண்றாரு? எப்படி இந்த ஆடு மேய்க்கும் போது அவர் தேவனை துதிச்சுட்டு இருந்தாரோ அதே விதமாக தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்திருக்கும் போது கூட அவர் துதிக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் முக்கியமா இருக்குது. சந்தோஷமா இருக்கும்போது தேவனை துதிக்கலாம். ஏன்னா வேதம் சொல்றது, ஒருவன் சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாட கடவுள்னு சொல்லி இருக்குது. சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாடலாம் இல்லைங்களா? ஆனா துக்கமா இருக்கும்போது ஜெபம் பண்ணுன்னு சொல்லி இருக்குது வேதத்துல. அது நமக்கு அட்வைஸ் தான். ஆனா துக்கமா இருக்கும்போது தேவனை துதிக்க முடியுமா? வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது தேவனுக்கு நன்றி சொல்ல முடியுமா? தேவனே இந்த கஷ்டத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல முடியுமா? அதைத்தான் தேவன் விரும்புறாரு. எந்த நேரத்துல தேவனுக்கு துதிக்கலாம்? கஷ்ட நேரத்துல. 2 பேர் துதிச்சாங்க. எங்க துதிச்சாங்க? பவுல் சீலாவை எங்க துதிச்சாங்க? அவங்க சிறைச்சாலையில கூட. அவங்க நிலைமை என்ன? கட்டி தொங்கோட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? கட்டி தொங்கன்னா சென்டரா ஒரு இது வைப்பாங்க, கட்டை வச்சு அப்படி தொங்கிட்டு இருப்பாங்க. தொழுமரம்னு சொல்லுது. அதுல தொங்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு வலி இருக்கும். ஆனா அந்த நேரத்துல தேவனை துதிக்கிறாங்களே, இது எப்படி இது? இதைத்தான் தேவன் விரும்புறாரு. யூதான்னு சொல்லும்போது துதின்னு பொருளா இருக்கு. துதிக்கிறது நல்லா இருக்கும்போது துதிக்கிறது ரொம்ப ஈஸி தான் எல்லாருக்குமே இல்லைங்களா? இன்னைக்கு பாருங்க, வெளி சபையில போய் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour தேவனை துதிக்கிறதுலே டைம் போகும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இல்லைங்களா? அப்ப எந்த நேரத்துல துதிக்கணுங்கிறத ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவரில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இங்க பாருங்க, எந்த நேரத்துல தேவனை துதிச்சு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கிட்ட நம்ம ஒரு காரியம் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில கூட இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ண வேண்டியது? தேவனை துதிக்க வேண்டியிருக்கு. இந்த நேரத்துல என்ன வரும்? என்ன தேவனே, நான் நல்லா பேசாம இருந்தேன், என் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன், என்ன விட்டுட்டு பிடிச்சு கொண்டு போட்டு ஜெயில கொண்டு போட்டுருக்கு. அங்க கூட பேசாம ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கலாம், ஒரு சாப்பாடு போட்டு. அது கூட கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொழுமரத்துல கட்டி விட்டு இருக்குது. இன்னைக்கு பாருங்க, பெரிய கொலை செஞ்சுட்டு போறவங்க கூட போய் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. எங்க சிறைச்சாலையில ஏசி ரூம். அது கூட சொல்றாரு சாப்பாடு சரியில்லைன்னு. அது வேற சொல்லிடுறாரு. பேப்பர்ல படிச்சு பாக்கிட்ட இவ்வளவு தப்பு பண்ணிட்டு சாப்பாடு சரியில்லைன்னு அங்கேயுமே சொல்லிட்டு இருக்கியா நீ? அப்ப அந்த அளவுக்கு நீங்க சட்டம் இருக்குது இல்லைங்களா? அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு தப்பு செய்யாதவங்க தேவனுடைய வார்த்தை சொன்னதுனால இவங்களை புடிச்சு கொண்டு போட்டு தொழு மரத்துல போட்டு கட்டி வச்சிருக்குது. அங்க தேவனை துதிக்கிறாங்க. ஏப்பா, நான் ஒரு பரிசையனா இருந்தேன், நல்லா போயிட்டு இருந்தேன், எல்லாரும் எனக்கு வந்தனங்கள்லாம் செலுத்துறாங்களே, அந்த நாளை நினைச்சு அவர் வேதனைப்பட்டாரா? நான் இவ்வளவு ஜாலியா இருந்து நினைக்கிறாரா? இந்த சூழ்நிலையை தேவன் என்னுடைய நன்மைக்காக அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி துதிக்கிறார் இல்லைங்களா? இந்த இடத்துல துதிக்கிறதுக்கு என்ன தேவை இருக்கு? விசுவாசம் தேவையா இருக்கு. விசுவாசம் இருந்ததுனாலதான் அவங்க அந்த அளவுக்கு தேவனை துதிக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப பாருங்க, அந்த தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. எப்ப ஸ்தோத்திரம் செய்யணும்? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. வாழ்க்கையில கஷ்டமா, தோல்வியா, நஷ்டமா, பிரச்சனையா, பாடுகளா, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இது சொல்லலாமா? எந்த வசனம் இப்படி சொல்லுது?
எந்த விசுவாசம் இப்படி சொல்லுது? ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த விசுவாசம் தான். சகலமும் வாழ்க்கையில எது நடந்தாலும் எனக்கு நன்மைக்கு தான் நடக்குது. நஷ்டமோ கஷ்டமோ பிரச்சனையோ போராட்டம் எல்லாமே எனக்கு நன்மைக்கையா நடக்குதுன்னு இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு வாசனம் யார் இடத்துல விசுவாசம் இருக்குதோ அவங்கதான் என்ன பண்ண முடியும்? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செலுத்த முடியும். தொழு மரத்துல கட்டினாலும் தேவனை துதிச்சு பாட முடியும் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துக்கு, இந்த யூதான்ற இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணனா முதலாவது விசுவாசம் நமக்கு இருந்தாலும் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும் இல்லைங்களா? தேவன் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது தான். வெளிப்படுத்தல இல்லாத ஒரு பேர் இது. தான குறிச்சு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஆதியாகமோ 30ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் வாசிக்கலாம். பில்காள் பிரசவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை கேட்டு என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டார். பாருங்க, வழக்கை தீர்த்து, தேவன் எனக்கு உண்டான வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தாள் என்று சொல்லி தான்னு பேர் எடுத்தார். அப்ப இந்த தான் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஜட்ஜ்மெண்ட், நீதி, நியாய தீர்ப்பு அப்படின்னு அர்த்தம். சொல்லப்பட்டிருக்கு வழக்கை தீர்த்து வைக்கிறார். அப்போ இந்த ஒரு கோத்திரம் தான் எங்க கிடையாது, வெளிப்படுத்தல தான் கிடையாது. ஏன் கிடையாது? இப்ப நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஏன்னா தான எடுத்துட்டாரு. ஏன் எடுத்துட்டாரு? தானுங்கிற குணம் இந்த 12 கோத்திரத்துக்குள்ள வரும்போது மனவாட்டியாக வர்ற நமக்கு இந்த தானுங்கிற குணம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் வெளிப்படுத்துறேன். இப்ப இவரை குறிச்சு பாக்கலாம் பாருங்க. 49ஆம் அதிகாரத்துல 16 வாசிங்க. நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரித்தான். பாருங்க, இங்கேயும் பாருங்க, அவன் நியாயம் விசாரிக்கிறவன் சொல்லப்பட்டிருக்க. வாசிங்க. தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதில் குளிர்நாளை கரைக்கிறதற்கு வழியில் கிடக்கிற கற்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற வெறியனை போலவும் இருப்பான். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். பாருங்க, தகப்பர் சொல்ற, கர்த்தாவே உடைய ரட்சிப்பு காத்திருக்கேன். ஏன்னா இவனுக்கு என்ன வரப்போகுது? இவன் குணமே ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க அவனுடைய ரட்சிப்புக்காக பிரேயர் பண்றது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பாக்குறோம். இப்ப அந்த தான் குதிரை மேல ஏறி இருக்கிறவனை மல்லாந்து விழும்படி. அப்ப அந்த குதிரை என்ன? போதனை இல்லையா? இப்ப பாருங்க, ஒருத்தர் குதிரையில வந்துகிட்டு இருக்கிறவரை ஒரு சர்ப்பம் எட்டி கடிச்சு அவர் என்ன பண்ணுவாரு? அப்படியே முகம் குப்புற கீழே வந்துருவாரு இல்லைங்களா? அதோட அவருடைய லைஃப் முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா? அப்போ இந்த போதனை தேவன் நம்ம கொடுத்திருக்க அழைப்பு, அந்த சத்தியத்தை கேட்டு ஒரு விசுவாச போதனையில ஓடிக்கிட்டு இருக்கோம். இனி நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது எல்லாமே நன்மைக்கு எதுவா நடக்குது அப்படிங்கிற ஒரு போதனையில போய்கிட்டு இருக்கிற ஒருத்தரை கடிச்சு கீழே உணர்த்துறது. பாருங்க, உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு மலை ஏறி போய்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? எந்த ஒரு மலை? நாம எல்லாரும் மலையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். எந்த மலை? சீயோன் பர்வதத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யற கிரியெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப் மேல போகிறதுதான். நாம விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படியும் போது ஒரு ஸ்டெப் மேல போறோம். ஒரு ஸ்டெப் இப்படியே மேல போய் கிட்டத்தட்ட எத்தனையோ படிகளை தாண்டி ஒருத்தர் மேல வந்திருப்பாரு. அவரை போய் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு அவர் கீழே தள்ளனா எங்க போயிடுவாரு? கட 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 கடன்னு உருண்டு கீழே போயிடுவாரு. இப்போ கீழே உருண்டு போனா அந்த பொறுப்பு யாருடையது? அவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காரு. அவருக்கு உதவி செஞ்சவர் யாரு? தேவன் தான் உதவி செஞ்சு அவர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காரு. அவர் கீழே தள்ளி விட்டா அந்த பாவம் யார் மேல வந்துடும்? இந்த தானுங்கிற குணம் இருக்கிறவங்க. அதனாலதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து எவ்வளவு கிளீனா சொல்றாரு. லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிங்க. அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி, இடரங்கள் வராமல் போவது கூடாத காரியம். ஆகிலும் அவைகள் என்னாலும் வருகிறதோ எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாகுவதை காட்டிலும் அவனுடைய கருத்தில் எந்திரக்கள் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் கல்லுண்டு போகும் அவனுக்கு நலமாயிருக்கும். பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. இந்த சிறியரில் ஒருவரை இடர பண்றதுக்கு என்ன ஒரு தண்டனை கொடுத்துடலாமா? அந்த டைம்லயே கல்ல கட்டி போய் கடல்ல தூக்கி போட்டுடலாம். அதே பெஸ்ட்னு சொல்றாரு. ஏன்னா அங்க 1000 வருஷத்துல உயிர் தெளிந்து வந்துடலாம். ஆனா இடர பண்ணிட்டா என்ன அவருக்கு?
1000 வருஷத்துல கூட ரட்சிப்பு இல்லாத ஒரு நிலைமை வந்துடும். அதான் மற்றவங்க இடர பண்றது இது யாருடைய குணம் தெரியுங்களா? அப்படியே சர்ப்பம் சொன்ன சாத்தானுடைய குணம். ஆதியில் ஆரம்பிச்சது ஏவாள்ல இருந்து ஆதாம்ல இருந்து காயின்ல இருந்து எல்லாரையும் இடர பண்ணது யாரு? சாத்தான். பரலோகத்தில் உள்ள தூதர்களை இடர பண்ணது யாரு? சாத்தான். எல்லாரும் அந்த இடர பண்ணது இவன் தான். அப்ப இவனுடைய குணம் யாருடைய மாதிரி இருக்கு? தானுடைய குணம் அப்படியே சாத்தானுடைய குணம் இருக்கு. அதனாலதான் வெளிப்படுத்தல் புத்தகத்துல அந்த சபைக்குள்ள இந்த மாதிரி குணத்தை தேவன் என்டர் பண்ணல, உள்ள கொண்டு வர விடல. இப்ப பாருங்க இன்னொரு வசனம், ரோமர் 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, தோப்பு செல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றத்துக்கு தீர்க்கிறவர்களை எவைகளோ அவைகளை நீ செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். பாருங்க இதுல இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. நீ மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சொல்லி போக்கு சொல்ல இடம் கிடையாது. இவர் தப்பு செஞ்சார் சொல்லும் போது இந்த கை எப்படி இருக்குறீங்களா? நான் தப்பு செஞ்சேன்னு சொல்லுது. நீ மற்றவனை குற்றவாளியை தீர்க்கிற நீ உன்னையே நீ குற்றவாளியை தீர்த்து கொள்ற. மற்றவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு வந்துருது? நமக்கு வந்துருது. அல்ல மற்றவங்களை குற்றவாளியை தீர்க்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு சகோதரர்கிட்ட ஒரு குறை இருக்குன்னா அவங்க குற்றவாளியை தீர்க்க நமக்கு அதிகாரம் கிடையாது. ஒருவேளை ஒரு சகோதரத்துல ஒரு குறை காணப்படுதுன்னு சொன்னா அவரு கூப்பிட்டு பிரதர் இந்த குறை உங்ககிட்ட காணப்படுதுன்னு தைரியமா அவர்கிட்ட பேச நமக்கு தைரியம் இருக்குன்னு சொன்னா அதுதான் பெரிய பாக்கியம். சொல்லி அவர் அந்த குற்றத்திலிருந்து விடுவிச்சுட்டு சொன்னா என்ன கிடைச்சிடும் நமக்கு? அவருக்கு இல்லையா? அவர் அந்த இடறி போற அவரை விடுவிக்க கூடிய ஒரு குணம் தான் நமக்கு தேவையே தவிர அவரை குற்றவாளியை தீர்க்கிறதுக்கு யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. யாருக்கு கிடையாது தெரியுங்களா? நமக்கு கிடையாது. ஆனா ஒருத்தருக்கு இருக்குது. அந்த இடத்த நாம எடுத்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஏன்னு கேட்டா அவர் எல்லாத்தையும் குற்றமற்றவர். மற்றவரை பார்த்து நீ குற்றவாளின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கு தான் அதிகாரம் இருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு தான் இருக்குது. அதனாலதான் அவர் நியாயாதிபதியா தேவன் நியமிச்சிருக்கிறார். நீ குற்றவாளி, நீ தப்பு செய்யறன்னு சொல்லலாம். ஆனா நாம போயிட்டு பிரதர் நீங்க தப்பு செய்யறீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நானும் குற்றவாளி, எல்லாருமே குற்றவாளி. நாம எல்லார்கிட்ட ஒரு வகையில ஒருத்தர் நல்லா இருக்கலாம், இன்னொரு வகையில ஒருத்தர் குற்றவாளியா இருப்பார். ஒரு வகையில ஒருத்தர் நல்லா தேறி இருக்கலாம், ஒரு வகையில ஒருத்தர் தேராம இருப்பார். அவர் தேர்மடிக்கு அவருக்கு சத்தியத்தை கொடுக்கலாமே தவிர அவர் குற்றவாளியை தீர்க்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது? நம்ம ஒருத்தருக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி குற்றவாளியை தீர்ப்போம்னு சொன்னா மனவாட்டிக்குரிய தகுதி நாம இழந்துருவோம் இல்லைங்களா? மற்றவங்க குறைய சுட்டி காட்டலாம். பிரதர் உங்களுக்கு குறை எப்படி இருக்கு? அதனாலதான் இயேசு கிறிஸ்து இது கையாளுறதுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தா தெரியுங்களா? ஒரு தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னா தனியா இருக்கும்போது அவருக்கு போய் உணர்த்து, இல்லைன்னா கூட 2 பேரும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் போய் சொல்லு. அதுக்கும் அவன் செய்ய கொடுக்கலாம். சபைக்கு தெரியப்படுத்து. பாருங்க, சபைக்கு தெரியப்படுத்துறதுக்கு முன்னாலே ஒருத்தர் அவரை குணப்படுத்திடலாம், ஒருத்தர் அவர் சரிப்படுத்திடலாம். சோ அந்த அளவுக்கு கூட தேவன் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது இந்த தானுங்கிற ஒரு வார்த்தை மிகவும் மோசமானது. பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். பாருங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். பாத்தீங்களா? மற்றவர்களை குற்றவாளியை தீர்த்தினா நீயே குற்றவாளியாக தீர்க்கப்பட்டுடுவ அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பார்க்கும்போது நம்ம மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிறோமே, மற்றவர்களை எந்த விதத்துல இடறி போகக்கூடாதுங்கிற குணம் நமக்கு இருக்கணும் இல்லைங்களா? பாருங்க, நம்ம குற்றவாளியை தீர்க்கிறதுக்கு தகுதி பெற்ற அவரே நம்மளை பார்த்து குற்றவாளியை தீர்க்கல இல்லைங்களா? அவர் என்ன பண்ணிருக்காரு, பலவீனரை தாங்கிறதுக்காக கீழே தன்னை தாழ்த்தி அவங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். அப்போ பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில ஒருத்தர் ஒரு குற்றம் அகப்பட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் கஷ்டம் வந்துடுச்சு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல பிரதர் உங்ககிட்ட இந்த யோசனை இருக்குது, வேண்டாம் பிரதர் இது அப்படின்னு சொல்லக்கூடி அவரை விடுவிக்கிறத செஞ்சிடோம்னு சொன்னா நாம அந்த தானுங்கிற இடத்த விட்டு நம்ம வெளியே வந்துடுறோம் இல்லைங்களா? பார்க்கும்போது இந்த தானுங்கிற குணத்துக்கு தான் என்ன கிடையாது, மனவாட்டிங்கிற தகுதி கிடையாது. அந்த குணத்தை நம்ம விட்டு நம்ம எடுக்க வேண்டியது அவசியமா இருக்குன்னு பாக்குறோம். தானு கிட்ட கற்றுக்கொள்றோம். அடுத்தது நப்தலி. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். மறுபடியும் ராகேல் வேலைக்காரியாகிய தீனாள் தற்போது யாக்கோபுக்கு 2வது குமாரனை பெற்றார். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரர்களுக்கு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார். நப்தலி அப்படின்ற வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தைக்கு அங்கேயே அர்த்தம் இருக்கு. என்ன சொன்னாரு? போராடி, போராட்டம், மல் யுத்தம்னு அர்த்தம். யுத்தம். நப்தலின்ற வார்த்தைக்கு
யுத்தம்னு அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்ப பார்க்கும்போது அதே 49 அதிகாரத்துல 21வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, விடுதலை பெற்று பெண்மான் இன்பமான வாசனைகளை வசூலிப்பார். நப்தலிக்கு இங்க ஒரு இது கொடுத்துறாரு. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். விடுதலை எப்ப பெற முடியும்? யுத்தம் பண்ணாதான் விடுதலை பெற முடியும் இல்லைங்களா? அங்க கேள்வி இங்க ஆன்சரி கொடுத்துறாரு. அப்ப பார்க்கும்போது யுத்தம்ங்கிறது எல்லாருக்கும் இந்த மனவாட்டி அடைக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் எப்படிதான் இருக்காங்க? யுத்த வீரர்களா இருக்கிறாங்க. எதுக்காக போராடணும் வாழ்க்கையில? இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம சகோதரர் நிறைய எடுத்திருக்கிறாங்க விசுவாசத்துக்காக, நல்ல போராட்டத்தை போராடினு சொல்லி. இன்னைக்கு உலகத்துல எதுக்கோ போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நாம எதுக்காக போராட வேண்டியதா இருக்கு? விசுவாசத்துக்காக தான் போராட வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்றதுக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் நமக்கு தேவையா இருக்குன்னு பாக்குறோம். எபிரேயர் 12 அதிகாரம் 4வது வசனம் வாசிங்களா? ஆபத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஒரு போராட்டம் எதோட போராட வேண்டியதா இருக்கு? எதோட போராட வேண்டியிருக்கு? முதல் போராட்டம் எதுக்கு விரோதமா இருக்கு? பாவத்துக்கு விரோதமாக போராட வேண்டியதா இருக்கு. இது நம்ம சும்மா விட்டு வைக்குதா? எப்ப பார்த்தாலும் யுத்தம் பண்றதுக்கு நின்றுகிட்டு இருக்கு. அது எதிர்த்து நம்ம போராட வேண்டியதா இருக்கு. இது எனக்கு தேவையில்லைன்னு தள்ள வேண்டியதா இருக்கு. அதை எதிர்த்து நம்ம யுத்தம் செய்ய வேண்டியதா இருக்கு. நம்முடைய பழைய மனுஷன் அதுக்கு ஹெல்ப் பண்றான். புதிய மனுஷன் நமக்கு அதுக்கு உதவி செய்யறாரு. பழைய மனுஷன் அந்த பாவம் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப, அந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்காக. புதிய மனுஷன் நமக்குள்ள இருந்ததுனாலதான் யுத்தம் பண்றதுக்கு நமக்கு பலன் கிடைக்குது. பாவத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில தான் நடத்த வேண்டியதா இருக்கு. இந்த ஒரு யுத்தம் இல்லைன்னா நமக்கு என்ன கிடைக்காது? வெற்றியே கிடைக்காது. அப்ப நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான்னு சொன்னா எப்ப விடுதலை கிடைக்கும்? தொடர்ந்து நம்ம போராடும் போதுதான் நமக்கு அதுல விடுதலை கிடைக்கும். தேவன் பாப்பாரு, பாவத்துக்கு விரோதமா அவன் போராடிக்கிட்டு இருக்கான், நேசிக்கிறானா? பாவத்தை நேசிக்கிறானா? அதுக்கு விரோதமா இருந்து நிக்கிறானா? இதுதானே தேவன் பார்க்க கூடும் இல்லைங்களா? அவன் நேசிக்கிறான்னு சொன்னா அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி பார்க்கும்போது அங்க தவறு செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது அந்த இடத்துல பாவத்துக்கு எதிர்த்து நிக்க வேண்டியது அவசியமா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு வசனம் கூட, எபேசியர்ல 6வது அதிகாரம் 12வது வசனம், இன்னொரு யுத்தம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, இந்த ஒரு போராட்டம். இது யாரோட போராட்டம் இருக்கு? மனுஷனோட போராட வேண்டியது இல்ல, நம்ம யாரோடையும் இல்லைங்களா? பார்க்கும்போது இந்த போராட்டமே யாரோட இருக்குன்னா சாத்தானோட ஒரு போராட்டம் இருக்கு இல்லைங்களா? அவன் இந்த உலகத்தின் எல்லா காரியம் அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதை வச்சு நம்மளை அடிக்கிறதுக்கு அவன் போராடுறான். இன்னொரு எதிரி நமக்குள்ளே இருக்குது, பழைய மனுஷன். இவன் ஒரு மனுஷன் இருந்துட்டு இருக்கான் இல்லைங்களா? அப்ப ரெண்டு எதிரி எதிர்த்து நம்ம தொடர்ந்து போராட வேண்டியதா இருக்கு. உலகம், மாம்சம், பிசாசு. இந்த 3 காரியத்தை எதிர்த்து நம்ம யுத்தம் பண்ணினா தான் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கும்போது அடுத்தது காத்து. இந்த காத்தை குறிச்சு பார்க்கும்போது ஆதியாகமம் 30:11. காத் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஏராளம், ஜனக்கூட்டம், ராணுவ கூட்டம்னு கூட அதுக்கு சொல்றாங்க பேரு. ராணுவ கூட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காத்தை குறிச்சு 49வது அதிகாரம் 19 என்ன சொல்றாரு பாருங்க. பாருங்க, இங்க ராணுவ கூட்டம்னே கொடுத்துட்டாரு. காத்துன்ற வார்த்தை ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனும் முடிவில அதன் மேல் பாய்ந்து விழுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்குள்ள எல்லாத்துலயும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாக்குறோம். இப்போ இந்த ராணுவ கூட்டம்ங்கிறது போது ஒரே ஒரு ராணுவ கூட்டம் எப்படி இருக்கும்? ஒரே யோசனையா இருந்தாதான் அந்த ராணுவ கூட்டம் போய் வெற்றி பெற முடியும். அந்த ராணுவ கூட்டத்துக்குள்ளே பல பேர், பல பிரிவு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யுத்தம் வரும்போது அந்த இடத்துல ஜெயம் கொள்ள முடியாது. எதிரில வர்றவன் இந்த கூட்டத்துல இருக்க எல்லாத்துக்கும் அவன் விரோதியா இருக்கணும். ஒருவேளை அவங்க எதிராளியா வர்றவங்களுக்கு கொஞ்சம் பேர் அவனுக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னு வச்சுருங்க, அந்த இது என்ன ஆகாது, அது கூட்டம் தோற்று போயிடும். அப்ப ராணுவ கூட்டங்கிறது எதை குறிக்கணும்னு கேட்டா ஒரே யோசனை உள்ளவர்களாக இருக்கணும். இப்ப அந்த ராணுவத்துக்கு முன்னால நின்று ஒருத்தர் நின்று அதை வழி நடத்திக்கிட்டு போவார், அவருக்கு அப்படியே கம்ப்ளீட்டா அவர் கீழ்படிஞ்சு போறவங்க தான் அந்த ராணுவ கூட்டம்.
இல்லைங்களா? அப்பதான் அந்த ஒரு கூட்டம் ஒன்னா இருக்க முடியும் அப்படிங்கறதான் பாக்குறோம். இங்க ராணுவ கூட்டத்துக்கு தளபதி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் முன்ன போய்கிட்டு இருக்காரு. அவரு தான் என்ன பண்றாரு, இப்ப நம்மள ராணுவ கூட்டமா ஒரு சிறு கூட்டமாக அழைச்சு முன்ன நடத்திக்கிட்டு போறாரு. அப்ப நாம கூட எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்ன்றது நமக்கு சொல்றாங்க பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ல இருந்து வாசிக்கலாம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். பாருங்க, ஒரே விசுவாசம் எந்த இடத்துல இருக்குதோ அதான் ஒன்னா நிக்க முடியும். அந்த ஒரே விசுவாசத்துல போனாதான் அந்த முன்ன போறவரு என்ன சொல்றாரோ அதை கரெக்டா கீழ்ப்படிஞ்சு போக முடியும். எதிராளி முன்ன வர்றவனை நமக்கு ஃப்ரெண்டா பார்த்துட்டு வச்சுருங்களா, இந்த கூட்டத்தை நம்ம இருக்க முடியாது இல்லைங்களா? அப்ப எதிர்த்து நம்ம யுத்தம் செய்யறதுக்கு போயிட்டு இருக்க நாம எதிரில நிக்கிறவன் எல்லாருக்கும் எதிரியா இருக்கணும். அப்பதான் இந்த ஒரு கூட்டத்துல இருக்க முடியும். அவங்களை சிநேகிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம இப்ப யுத்தம் பண்ணுவோம் அவங்களோட ராணுவ கூட்டத்துக்கு. அவங்களுக்கு விரோதமா போக முடியாது இல்லைங்களா? அப்போ சாத்தானை குறிச்சு நம்ம பார்க்கும்போது அவனுக்கு விரோதமா தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது, நிற்க வேண்டியதா இருக்குது. அவனை சிநேகிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த ஒரு கூட்டத்துல இருக்க முடியாது இல்லைங்களா? அவர் சொல்றதை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சோம்னு சொன்னா இந்த ஒரு சேனை தலைவர் முன்ன போய்கிட்டு இருக்க அந்த கூட்டத்துல நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து யோவான் 17ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம், 21, 22. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, அவரோட கூட நாம ஒன்றா இருக்கணுமா? அவர் பரலோகத்துல இருக்காரு, ஆவியின் சரீரத்துல இருக்கிறாரு. எப்படி நாம அவரோட ஒன்னா இருக்க முடியும்? தேவன பிதாவும் பரலோகத்துல இருக்காங்க, அவங்களோட நாம எப்படி ஒன்னா இருக்க முடியும் இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ராணுவ கூட்டத்துக்கு தளபதியா இருக்கிறாரு. அவரோட நாம எப்படி ஒன்னா இருக்க முடியும்? ஆனா அவர் சொல்றதை கேட்டா, அவர் சொல்ற மாதிரி நடந்தா நாம ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ அப்போஸ்தலர் சொல்றாங்க பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல, நீங்கள் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும் நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அவருடைய ஐக்கியம், அவங்களுடைய ஐக்கியம் யாரோட இருந்திருக்குன்னா பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட அவங்களுடைய ஐக்கியம் இருந்திருக்கு. நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்குன்னா அவங்க எழுதின வார்த்தை, அவங்க எழுதின விசுவாசம், அவங்க எழுதின நம்பிக்கை, அது மேல நமக்கு விசுவாசம் இருந்து நம்பிக்கை இருக்குமானா நாம எப்படி இருப்போம்? ஒரே ராணுவ கூட்டமாக இருப்போம், ஒரே விசுவாசம் உள்ளவர்களா இருப்போம். கிறிஸ்து இயேசுவோட கூட பிதாவாகிய தேவனோட கூட நம்ம ஐக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப வேத வசனத்துல அவங்க நமக்கு அப்போஸ்தலர் எழுதி இருக்கிறாங்க. அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எதை குறிச்சுன்னா அவங்க ஒரு மனவாட்டியா இருந்து பின்னால வர்ற மனவாட்டி எப்படி இருக்கணுங்கிறது எல்லாத்தையும் அவங்க எழுதி இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் நமக்கு இருந்தா தான் யாரோட ஐக்கியமா இருக்க முடியும்? அவர்களோட ஐக்கியமா இருக்க முடியும். பவுல் சொல்லி இருக்கிறாரு இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா யாரோட ஐக்கியமா இருக்க முடியாது? பிதாவோட தேவனோட குமாரோட ஐக்கியமா இருக்க முடியாது. ஆனா பவுல் ஒரு இடத்துல எழுதும்போது என்ன சொன்னான்னு கேட்டா, அவங்களுடைய யோசனைகள்லாம் பார யோசனைகள், சரீரம் அற்பமானதுன்னு நீங்க சொல்றீங்களா? பவுல் சொல்றாரு நீங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு நிறைய பிரசங்கம் பண்றாரு. அது இவங்க என்ன சொல்றாங்க, ஐயா அவர் சொல்றாங்க அதெல்லாம் ரொம்ப பாரமானது, அந்த மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்கறாரு தெரியுங்களா? நான் உங்களை தூரத்துல இருக்கும்போது எந்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்றனோ நான் எழுதின மாதிரியே நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் யாரு? ஒரு மனவாட்டி சொல்றாரு பாருங்க, நான் என்ன எழுதி இருக்கிறோம் அந்த மாதிரி நான் இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி நம்ம இருக்க முடியாதுன்னு ஒரு விசுவாசம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த ராணுவ கூட்டத்தை என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் அவங்க சொல்ற வார்த்தை, இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்காரு, அவர் மாதிரி இருக்க முடியாதுப்பா நம்மளாம், அவர் கடவுள், அவரை மாதிரிலாம் நம்ம நடக்க முடியாது, அவர் சொன்ன மாதிரி நடந்துருவீங்களா நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப பாருங்க, அந்த மாதிரி ஒரு யோசனை வந்துருச்சுன்னா அந்த விசுவாசம் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சுன்னா பிதாவோடு குமாரனோடு நம்ம ஐக்கியமா இருக்க முடியாது, அந்த ராணுவ கூட்டத்துல நம்ம இருக்க முடியாது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. பாருங்க, எந்த நகரத்தாரு? பரிசுத்த அந்த நகரத்துக்குரியவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரே கூட்டம் அந்த ஒரு நகரத்துக்கு
பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டமா இருக்கு. அப்போ அவங்களோட வார்த்தையோட கூட நம்ம எப்படி இருக்கணும்னா ஐக்கியமாக இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கும்போது ஆசேர், 8வது செய்ய ஆசேர். ஆசேர் பத்தி எங்கன்னா 13வது வசனம், ஆதியாகமம் 30:13. அப்பொழுது லேயா, நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்றார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டார். ஆசைன்ற வார்த்தைக்கு அவங்களே பதில் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். பாக்கியவான் அப்படின்னு அர்த்தம். ஆசைன்ற வார்த்தைக்கு பாக்கியவான் அர்த்தம். இப்ப பாருங்க, அதே வார்த்தை ஆதியாகமம் 49:20 சொல்றாரு பாருங்க. ஆசேருடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். பாருங்க, ஆசையருடைய ஆகாரம் கொழுமையா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாக்கியவான், ஆசைன்றது பாக்கியவான். இப்ப எந்த வகையில நாம் பாக்கியவான்களா இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம சற்று பார்க்கலாம் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல 11 வரைக்கும் என்னதான் சொல்லியிருக்கு? ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். இது எல்லாரும் ஒரு பாக்கியவான்களை குறித்து சொல்ற. இப்படி எல்லாம் இருந்தா நீங்க பாக்கியவான், இந்த மாதிரி நடந்தா நீங்க பாக்கியவான் சொல்றாரு. ஆனா அந்த மாதிரி இருந்தா கீழே என்ன கொடுத்துறாருங்க, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த ஒரு ஆவியில எளிமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஆவியில எப்படி எளிமையா இருக்க முடியும்? பிறக்கும் போதே ஆவியில பெருமையா தானே பிறந்து வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ எளிமைன்னு ஒன்றை நம்ம என்ன பண்ணோம், வளர்த்துக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கலாம். அப்போ அந்த எளிமை நமக்கு எப்படி கிடைக்குன்னா, ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 6-7 வசனம் வாசிக்கலாம். அந்தபடி கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிறார். மனுஷனுடைய வாக்கியத்தை காண்பிக்கும் பொழுது எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, நாம இந்த பாக்கியத்தை அடையிறதுக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? பாவம் மூடப்பட்டிருக்குது, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் நாம் பாக்கியவான்களா இருக்கணும். பாவத்தை தேவன் எண்ணிட்டா நாம எப்படி பாக்கியவான்களா இருக்க முடியும்? இன்றைக்கு ஒரு தப்பு செய்யும் போது அதை கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தா நம்ம எப்படி பாக்கியவானா இருக்க முடியும்? அது மன்னிச்சிட்டேன், அது நினைக்கல, அது நான் இனி நினைக்கிறதே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு நமக்கு. அப்ப எல்லாத்த விட உலகத்துல கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான், மன்னிப்பு இல்லைங்களா? நம்ம பாருங்க, தவறும் போதெல்லாம் நம்ம மன்னிச்சு மறுபடியும் நம்மளை குணப்படுத்துறதுக்காக கிருபையை கொடுக்கிறாரு, மறுபடியும் நமக்கு சத்தியத்தை கொடுத்து நம்மளை குணப்படுத்த ஏவுகிறாரு. அப்படி பார்க்கும் இந்த ஒரு பாக்கியம் நமக்கு தான் கிடைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு பாக்கியம் இந்த உலகத்துக்கு இப்ப கிடைக்கல, அது 1000 வருஷம் தான் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். அப்ப அந்த ஒரு மனவாட்டிக்குரிய அழைப்புக்குள்ள போகிற நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? பாக்கியம், பாவம் மன்னிப்பு ஒண்ணு கிடைச்சிருக்குது அப்படின்னு இந்த இடத்துல பாக்குறோம். அடுத்தது ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிர்ப்போம். அடுத்த பாக்கியம் என்னது? ஆவியின் முதற் பலன். முதற் பலன், தேவனுடைய ஆவியில முதற் பலன் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். அப்ப வந்து அடுத்தது பார்க்கும்போது உலகத்துக்கு எல்லாருக்கும் அந்த ஆவியின் பலன் கொடுக்க போகிறார். மாம்சமான யாவர் மேல இந்த ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்காரு. அப்ப முதற் பலனான ஒரு ஆவியை நமக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு பாக்கியமா இருக்குதுன்னு பாக்குறோம். வெளிப்படுத்தல் 14:4 கூட ஒரு வசனம் இருப்பாங்க. பாருங்க, முதற் பலன் இந்த பூமியில இருந்து கிடைக்கிற தேவன் கிடைக்கிற முதற் பலன். அப்ப இது எவ்வளவு ஒரு பாக்கியமா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் தான் உலகத்தாலே பலனா வரப்போறாங்க தேவனுக்கு. அப்ப தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்து அவர் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு புது சிருஷ்டியாகிய அந்த ஒரு முதல் பலனுக்காக தான் அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நமக்கு என்ன ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு? நம்ம பாக்கியவானா இருக்கிறோம்னா முதற் பலன்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அடுத்தது இசக்கார் 18ஆவது வசனம், ஆதியாகமம் 30:18. அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டார். அங்கேயே அந்த வார்த்தையோட அர்த்தம் வந்து கேட்டீங்கன்னா பலன். இங்க என்ன சொன்னா பிரதி உபகாரம். ரெண்டும் ஒண்ணுதான். பிரதி உபகாரம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு செய்த காரியங்களை அவர் நினைச்சு பாக்குறதுக்கு ஏதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி லேயாள் இந்த வார்த்தை சொல்றாங்க.
இவங்களுக்கு இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னால ரொம்ப நாள குழந்தை இல்லாம இருந்து இவன் பிறக்கான். அதனாலதான் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா பிரதி உபகாரம், அவர் என்கிட்ட அன்பு செலுத்துவார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பேர் வைக்கிறாங்க. இவரை குறிச்சு இவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 49:14. இவருடைய ஒரு குணம் ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல குணம் இருக்கு இவர்கிட்ட. இவருடைய கணத்தை பார்க்கும்போது 2 பொதி சுமக்கிற ஒரு கழுதையா இருக்கு சொல்றாரு. இந்த கழுதையை பாத்தீங்கன்னா அந்த எஜமான் அந்த பொதியை போட்டு அனுப்பிச்சுட்டு அழகா கொண்டு ஒரு இடத்துல போய் சேர்க்கும் இல்லைங்களா. அப்ப 2 பொதி அப்படின்னு சொல்லும் போது இப்ப நாம கூட யாரு, நம்ம கழுது தான். கழுதுன்றது நல்ல ஒரு குணம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து எதுல பவனி போனாரு, கழுதை இல்லைங்களா. அதுக்கு ஒரு தனி பாடமே வச்சிருக்கிறாங்க இருக்கிறது. அப்போ 2 பொதிய சுமக்கிற ஒரு கழுதைன்னு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா 2 விதமான தன்னுடைய ரட்சிப்பு சகோதரனுடைய ரட்சிப்பு 2 குறிச்சு கவலைப்படக்கூடிய ஒரு குணம் தான் 2 பொதியை சுமக்கிறார். என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறணும், அதே வேளை சகோதரனுடைய ரட்சிப்பு நிறைவேறணும். என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறணும், அது எங்க இருந்தா இருக்கு, சகோதரனுடைய ரட்சிப்பு நிறைவேறணும். 2 விதமான ஒரு காரியங்களோட தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தனியா போயிட்டு ஒரு இடத்துல போய் நேர போய் மனவாட்டி ஆக முடியாது. நம்மோட கூட இன்னொரு அனைவரும் அப்படி ஒரு சகோதர சிநேகத்தோட கூட வந்தா தான் அந்த ஒரு ரட்சிப்புக்குள்ள நம்ம போக முடியும்னு பாக்குறோம். இப்ப இவரை குறிச்சு பார்க்கும்போது நன்றி உணர்வோட கூட இருக்கக்கூடிய ஒரு குணத்தை குறித்து தான் நமக்கு சொல்லி இருக்காரு. பாருங்க, இது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியால் விசாரித்து பெற்றார் நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய கடவுள். இப்ப இந்த பெற்றார் யாரு, நம்மளை பெற்றெடுக்கிறது யாரு, தேவனும் கிறிஸ்து இல்லையா. நம்மள இந்த உலகத்திலிருந்து எடுத்து நம்மளை பராமரிக்கிறது யாருன்னு கேட்டா அவங்க தான். அவங்களுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, நன்றி உணர்வோட பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப அவர் நமக்கு தேவன் எவ்வளவு காரியம் செய்திருக்கிறார், தன்னுடைய குமாரனையே அனுப்பி இருக்கிறார். அந்த குமாரன் நமக்காக அடிக்கப்படும் போது அவர் பொறுமையோட காத்து இருந்திருக்கிறார். நமக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்ப இதுக்கு பதில் நாம என்ன செய்யறோம், அவர் நம்ம கிட்ட இவ்வளவு அன்பு கொடுத்திருக்கும் போது நாம எப்படி அவர்கிட்ட அன்பு போடுறோம், நாம் நம்முடைய அன்பை எப்படி அவருக்கு வெளிப்படுத்த முடியும் இல்லைங்களா. அப்போ பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மையை, அப்ப தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நம்ம செய்யும் போது அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அவங்க பட்ட பாடுகளுக்கு, தேவன் பட்ட துக்கத்துக்கு அவர் சந்தோஷப்படுத்த ஆறுதல் படுத்த எது முடியும்னு கேட்டீங்கன்னா நாம் அவர்களுக்கு பதில் செய்யணும். அவர் சொன்ன விதமா நம்ம நடக்கும் போது அவங்களை சந்தோஷப்படுத்த முடியும் இல்லைங்களா. அதை குறித்து நம்ம சமீபத்துல கூட நிறைய பாடங்கள் நம்ம எடுத்திருக்கணும்னு பாக்குறோம். அடுத்தது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். பாருங்க, அப்ப நன்மை எப்படி வெளிப்படுத்த முடியும், தேவன் நமக்கு இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு, நாம அந்த நன்மைக்கு பதில் எப்படி செய்ய முடியும்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்க சமயத்துக்கு தக்கதாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவோம். எது நன்மையா இருக்கும், பணமா? இன்னைக்கு பணம்ன்றது பெரிய காரியம் கிடையாது, இன்னைக்கு எல்லாருடைய கையிலும் இருக்குது இல்லைங்களா. இன்னைக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால போய் பார்த்தோம்னா தரித்திரம் நிறைய இருக்கிறதுல இருக்கும், பிச்சைக்காரங்களாம் நிறைய உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பிச்சைக்காரருடைய கையில இன்னைக்கு 1000 ரூபாய் நோட்லாம் இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது இல்லைங்களா. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 1 ரூபா போட்டாலும் மூஞ்ச ஒரு மாதிரி திருப்புவாங்க. அவங்க கொண்டு போய் போட்டா நிறைய காசு போட்டாதான் அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் பார்க்க முடியும். 1 ரூபா போட்டாலும் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்த முடியல. அப்ப இங்க பார்க்கும்போது இந்த காலத்துல நம்ம என்ன அந்த நாட்களுடைய நிலைமைப்படி பார்க்கும்போது அவருக்கு நன்மை செய்யனா பணம் தான் நமக்கு அவங்களுக்கு நன்மை நினைக்கிறோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. எது நன்மையா இருக்கு, நாம் பெற்ற நன்மையை சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லும் போது அதுதானே பெரிய நன்மையா இருக்கு. நமக்கு சத்தியம் கிடைச்சிருக்கு, அந்த சத்தியம் நமக்கு நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கை கொடுத்திருக்கு, அது அதற்கு நம்மளை வழி நடத்திட்டு போகுது. அதே நன்மையை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கும் போது, சகோதரர்களுக்கு நம்ம அந்த வார்த்தையை கொடுக்கும் போது அவங்களும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள வர்றதுக்கு நன்மையா இருக்கும்னு பாக்குறோம். அந்த ஒரு நன்மைக்கு மேல வேற எதுவும் செய்ய முடியாது. தேவன் நமக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, அவருடைய நோக்கம் என்ன, நாம இந்த பூமியை ரொம்ப சந்தோஷம் வாழ்றதுக்காகவா, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்றதுக்காக தான் தேவன் இவ்வளவு ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு. அப்படி நம்முடைய நோக்கம் கூட சகோதரர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணுங்கிறது தான் கௌரவமா இருக்கணுமே தவிர அவங்க கஷ்டத்துல ஓடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது.
இப்ப என்னுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, எனக்கு பண கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா தேவன் ஏன் அது எனக்கு கொடுத்திருக்காரு? எனக்கு அந்த பணத்தை கொடுத்து சரிப்படுத்துறது ரொம்ப ஈஸியா எனக்கு தேவனால முடியுமே. அது ஏதோ ஒண்ணு எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதுதான் அந்த கற்றுக்கொள்ற காரியத்தை சரியா கத்துக்கிட்டா அதுல இருந்து நம்மளை விடுவிச்சு கொண்டு போயிடுவாரு இல்லைங்களா? அப்ப பார்க்கும் பணம் வந்து ஒரு இடத்துல பார்க்கும்போது யோபுக்கு எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் பண்றாரு, சாலமோனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து டெஸ்ட் பண்றாரு. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம கடந்து போவோம், அந்த வழியில நம்ம கிராஸ் பண்ணுவோம். கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாரு, எடுத்து டெஸ்ட் பண்ணுவாரு. அப்போ அந்த நேரத்துல கஷ்டமா இருக்கிற நேரத்துல பணத்தை கொடுத்துட்டோட அந்த 1,44,000 மனவாட்டி அவர் ஆயிட முடியாது. புரியுங்களா? அந்த இடத்துல அவருக்கு என்ன தேவை? பிரதர், உங்க விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணணும். பிரதர், நீங்க இந்த வழி கடந்து வந்திருக்கீங்க, உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? அப்போ அதை செக் பண்ணி பார்த்து அந்த ஐஸ்வர்யத்தை அவர் கொடுக்கணும். அதுதான் முக்கியமானது. இப்ப எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னு சொன்னா நான் அந்த கஷ்டத்தை வழியை கடந்து வெளியே வர்றதுக்கு போது ஏதோ ஒண்ணு எனக்கு குறைபடும். என்னது? விசுவாசம் குறைபட சான்ஸ் இருக்கு. ஏன்னா கஷ்டத்துக்குள்ள போயிட்டு வரும்போது எப்படி இருக்கும்? ஆடும். அந்த நேரத்துல சகோதர சிநேகம் தேவையா இருக்கு. சகோதர அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம விடுவிக்கப்படுறதுக்கு ஏதுவா இருக்கு. நம்ம விசுவாசத்தை நம்ம வளர்த்துக்கிட்டு அது கடந்து போகிறதுக்கு ஏதுவா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் நமக்கு நன்மையா இருக்கும். நம்மளுடைய யோசனை நன்மையோட பணம் தான் நமக்கு யோசனை வருது இல்லைங்களா? ஆனா சத்தியம் தான் நமக்கு நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு பாக்குறோம். ஒருவேளை அப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்னு கொடுத்து வந்தோம்னா அது தப்பும் கிடையாது இல்லைங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னா அது தப்பு கிடையாது. ரெண்டாவது, தேவன் வந்து வாழ்க்கையில யாரையும் சோதிக்கிறது கிடையாது. நம்ம கஷ்டம் வருதுன்னு சொன்னா ஒண்ணு நம்மளுடைய 2 விதமான குணங்கள். ஒண்ணு சோம்பேறித்தனம், இன்னொன்னு அளவுக்கு மிஞ்சின ஆசை. இதனாலதான் கஷ்டம். இல்லைன்னா கஷ்டம் கிடையாது இல்லைங்களா? கஷ்டம் வரும்ன்றீங்களா? நம்ம தகுதிக்கு மிஞ்சி ஆசைப்பட்டு நம்ம இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டா கடனை வாங்கிட்டு கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவோம். இல்லைன்னா நமக்கு போதுங்கிற மனசு வந்துச்சுன்னா எந்த நிலையில நம்ம தேவனை சேவிக்க முடியும் இல்லைங்களா? அது அழைக்கப்பட்ட அழைப்புல நம்ம நிலைச்சிருந்தாலே போதுமானதுன்னு பாக்குறோம். அடுத்தது யாரு அப்படின்னு பார்க்கணும். செபுலோன். ஆதியாகமம் 30:20 வசனம். அப்பொழுது எலியா, தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார். அந்த செபுலோன்ற வார்த்தைக்கு அங்கேயே அர்த்தம் கொடுத்துரு. என்னோட வாசம் பண்ணுவார் அப்படிங்கும் போது அது நல்ல குடியிருப்புன்னு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க குடியிருப்பு, என்னோட இருப்பார் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல ஆதியாகமம் 49:13 என்ன சொல்றாரு பாருங்க. கடற்கரை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான், அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருப்பான். இப்ப இந்த இவரை பத்தி சொல்லும் போது கடல் துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமா இருப்பான், அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்குன்னா நல்ல ஒரு குடியிருப்புன்னு சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு கடற்கரை ஓரத்துல ஒரு குடியிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல நமக்கு என்ன ஒரு காரியம் கொடுக்கப்பட்டதுன்னா நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது இல்லையா? வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 3:1 வசனம். கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்து நின்றானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. நம்முடைய குடியிருப்பு இங்க கிடையாது. இங்க ஒரு டெம்பரவரி வாழ்க்கை தான். இங்க எல்லாமே அந்நிய வாழ்க்கை தான் இல்ல. டெம்பரவரியா நம்ம அந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை அங்க அதுக்கு நமக்கு தகுதிப்படுத்துறதுக்காக இந்த உலகத்துல வச்சிருக்காரு. நாம் நிரந்தரமா இங்க இருக்க போறது கிடையாது. நிரந்தரமா இருக்க போற இடம் தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்துல இருக்க போகிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் உங்களுக்கு பொக்கிஷத்தை அங்க சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்றாரு. பொக்கிஷத்தை அங்க சேர்த்து வைங்கன்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்றோம்? பொக்கிஷத்தோட டக்குன்னு ஞாபகத்துக்கு தான் வருது. அதுவும் பணம் தான். அதனால காணிக்கை நிறைய கொடுத்த உடனே என் காணிக்கை ஃபுல்லா அங்க போயிடுச்சுன்னு சொல்லிடுது. இது மனுஷ யோசனை. எல்லாம் பண யோசனைகளோட இருக்கிறதுனால பண யோசனை தான் இங்க வருது இல்லைங்களா? அப்போ அங்க பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம்னா நம்ம வாழ்க்கையை எதற்காக செலவு பண்றோம் அதுதான் முக்கியம். நம்ம வாழ்க்கை இங்க செலவு பண்ணுனா பணம் சம்பாதிச்சிடலாம். நம்மளோட டைம், நம்மளுடைய எனர்ஜி செலவு பண்ணா பணம் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை எதற்காக செலவு பண்றோம்? பரலோக ராஜ்யத்துக்குரிய எதுக்காக செலவு பண்றோமா? தேவனுடைய காரியத்தை நம்ம ஈடுபட்டோம்னு சொன்னா பலன் எங்கதான் இருக்கும்? இந்த பூமியில நம்ம கஷ்டம் தான் இருக்கு. நமக்கு நிறைய இது கிடைக்காது இல்லைங்களா? ஆனா பரத்துக்குரிய ஒன்றுக்காக நம்ம உழைக்கும் போது இந்த பூமியில பெரிய செல்வ வாழ்க்கை வாழ முடியாது. அப்படி கொடுத்தாலும் நம்ம வாழ்றது தப்பும் கிடையாது. ஆனா அதற்கு கவனம் செலுத்தி அதற்கான கிரியை நம்ம செய்தோம்னு சொன்னா
சகோதரர்களை ஆதாயப்படுத்தணும்னு சொன்னா, சத்தியத்தை சொல்லி கூட்டிட்டு வந்து சொன்னா அது எதுக்குரியதா இருக்கு? பரத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிடுறது. இந்த பொக்கிஷம் எங்க போயிடுது? இப்ப நம்ம சகோதரருக்கு சத்தியத்தை சொல்லி கூட்டிட்டு வந்துடுறோம், இந்த பொக்கிஷம் எங்க போகுது? அங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்க இருப்பாரு சகோதரர். அதான் பொக்கிஷம் இல்லைங்களா? வேற நீங்க எதை கொண்டு போவதாலும் பொக்கிஷம் கிடையாது. அதான் இந்த யோசனைப்படியே சொல்லும் போது ஒருத்தர் வந்து ரொம்ப பணத்தை நிறைய சேர்த்துக்கிட்டு, அது ஒரு கதையா சொல்லுவாங்க, ஒரு சின்ன கதையா. பெட்டி நிறைய பணத்தை, அதாவது தங்கத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாராம். எடுத்துக்கிட்டு ஒரு பரலோக ராஜ்யத்துல வாசல்ல போய் நிக்கிறாராம். அப்ப பேதுரு வந்து கேக்குறாராம், என்னமா வச்சிருக்க கையில? இல்லைங்க, நிறைய பரலோக பூமியில இருந்து நான் செல்வத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு. அப்ப சொன்ன, என்னப்பா இங்க பாத்ரூம்ல போறது போய் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க கையில அப்படின்னாராம். அந்த மாதிரி பூமியினுடைய காரியங்கள் எல்லாமே எப்படிதான் இருக்குது, ஒன்றும் இல்லாம அழிந்து போகக்கூடிய ஒன்றா இருக்கு பார்ப்போம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1வது வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத புதிய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, அதான் நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்குன்னா இந்த கூடாரம் அழிந்து போகும். இந்த கூடாரம் என்னைக்கும் போகத்தான் போகுது. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் மிஞ்சி போனா இன்னும் 30 வருஷம் ஆனோடனே இந்த சரீரம் என்ன ஆகுது? பாட்டா கொஞ்சம் கொஞ்சமா வயசாகி போயிடும், செத்துக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த கூடாரம் அழிஞ்சு போகும். அழியாத ஒரு கூடாரத்துக்கு நம்ம போக போகிறோம் அப்படிங்கறத தான் பார்க்கும்போது நல்ல ஒரு குடியிருப்புன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனாலதான் பின்னானது மறந்து போறாராம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது பாருங்க, பிலிப்பியர் 3 அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்பும் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதற்குரிய கிரியை நம்ம செய்ய வேண்டியவங்களா இருக்கிறோம். அடுத்தது 11வது பையன் பெஞ்சமின். இது எங்க இருக்குன்னா ஆதியாகமம் 35 அதிகாரத்துல 18வது வசனம். மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். இந்த பென்யமீன் பார்க்கும்போது யாருன்னா, பென்யமீனுடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வலது கரத்தின் மகன் அப்படின்னு அர்த்தம். வலது கரத்தின் மகன் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஒரு வலது கரம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம், சங்கீதம் 45 அதிகாரம் 9வது வசனம். உமது நாயகங்களுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜின் ஒப்பீரின் சங்கம் அணிந்தவராய் உமது வலது பாசத்தில் நிற்கிறார். அப்ப நமக்கு என்ன ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரித்த அவரை தேவன் மரித்தவர் என்று தன்னுடைய வலது பாசத்தில் வைத்திருக்கிறார். இப்ப நாம எங்க போகிறோம்னு பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வலது பாசத்துல மனவாட்டியாக நாம போக போறோம்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். இப்ப இதுக்கு ஆதியாக 49 அதிகாரத்துல 29வது வசனம் பாருங்க. யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க. அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோட சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு 22 இதில் 27 தான். அதனை வாசிங்க. சீருகிற ஓனாய் காலையில் தன் இரையை பற்றிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். இந்த பென்யமீனை குறித்து பார்க்கும்போது ஒரு வார்த்தை பீறுகிற ஒரு ஓனாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வலது கரத்தின் மகன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இதோட அர்த்தம். நம்ம பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வலது பாசத்துல நாம வீட்டிற்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இதோடைய அர்த்தமா இருக்குன்னு பாக்குறோம். அடுத்து யோசேப்பு. இந்த யோசேப்பு பற்றி பார்க்கும்போது ஆதியாகமம் 30 அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். ஆதியாகமம் 30 அதிகாரம் 22 வாசிக்கலாம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். இந்த யோசேப்பு அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா திராட்சை கனி தரும் செடி அப்படின்னு அர்த்தம். 49 அதிகாரம் 22வது வசனம்.
யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் கூட்டண்டை உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சூரியன் மேல் படரும். இந்த யோசேப்பு பத்தி பார்க்கும்போது அவருடைய பேருக்கு அர்த்தம்னு கேட்டீங்கன்னா கனிதரும் செடி அப்படின்னு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம கூட தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நல்ல ஒரு கனி எதிர்பார்க்கிறார், நற்கனி எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 17 அதிகாரத்துல 7 அதிகாரம் 17 வசனம். மத்தேயு அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். அப்ப நல்ல ஒரு மரமாக இருந்தா நல்ல கனியை கொடுப்போம். அப்ப நல்ல மரத்துல நல்ல கனி தான் கண்டிப்பா இருக்கும், கெட்ட மரத்துல கெட்ட கனி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்க. அப்ப நல்ல ஒரு மரமாக உருவாக்கக்கூடிய தன்மை யாருக்குங்க? தேவனிடத்துல இருக்குது. அப்ப நல்ல ஒரு கனி எப்படி வெளிப்பட போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய இருதயத்திலிருந்து தான் செயல்பாடுகள், வார்த்தைகள் எல்லாமே வெளிப்படுது. எங்கிருந்து வெளிப்படுது? இருதயத்திலிருந்து. அப்ப நம்மளுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும் போது தான் நல்ல ஒரு கனி வெளிப்படும்னு பாக்குறோம். அது வாசிக்கும் போது கலாத்தியர் 5 அதிகாரத்துல 22, 23 வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த ஒரு கனிதான் நம்ம இடத்துல காணப்படுறதுதான் யோசேப்பை குறித்து பார்க்கும்போது கனி தரும் திராட்சை செடி. கடைசியா நம்ம இடத்துல வெளிப்பட வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நல்ல கனி, ஆவியின் கனிதான் நம்ம இடத்துல வெளிப்பட வேண்டியதாக இருக்குன்னு பாக்குறோம். அப்போ அடுத்தது பார்க்கும்போது இங்க 12 பேர் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஒருத்தர் எக்ஸ்ட்ரா கொண்டு சேர்த்திருக்காரு, மனாசே இல்லையா? அப்ப மனாசேன்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஒண்ணு இருக்கணும் இல்லைங்களா? மனாசேன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மறதி அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அது எதை மறக்கணும்? மறந்து போகிறது எதை மறக்கணும்? பிலிப்பியர் 3:12 வாசிக்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது பிலிப்பியர் 3:12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் சேரினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இதுதான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இப்ப பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு குணம், பின்னானதை மறக்கக்கூடிய ஒரு குணம். காலையில எனக்கு இப்படி நடந்துச்சு அவருக்கு அதே நினைச்சுக்கிட்டு இருக்குல்ல, இனி நடக்க வேண்டியது என்ன? பின்னானதை மறங்க, முன்னானதை நோக்கி போங்க. நம்முடைய மனம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டியதா இருக்கு? எனக்கு அன்னைக்கு அவர் இப்படி பண்ணினாரு, எனக்கு அன்னைக்கு இந்த மாதிரி பேசினாரு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இல்லாம அது கடந்த காலம், அது கடந்து போயிடுச்சு. காலை 8 மணி அது கடந்து போயிடுச்சு, 12 மணி கடந்து போயிடுச்சு இல்லைங்களா? டைம் கடந்து வந்துட்டு இனி என்ன செய்யுது? முன்னானதை நோக்கி இனி நான் என்ன செய்ய முடியும்? அப்படிதான் தேவன் கூட இருக்கிறார். பின்னானதை மறக்கிறார், நாம் செய்த காரியங்களை மறக்கிறார். முன்னானது இனி என்ன செய்யணுங்கிறத கவனம் செலுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில கூட எப்போதும் முன்னானதை நோக்கி நம்ம போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். பின்னான காரியங்களை நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னா என்ன ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா அதே சம்பவம் நம்முடைய மனதுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அப்ப அதை தூக்கி போட்டாதான், முன்னானதை நோக்கி போனாதான் நமக்கு அது விடுதலையாகப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்தது இந்த இடத்துல கொலோசியர் 3 அதிகாரம் 8-9 வசனம். இப்பொழுதும் கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து அது பின்னால தூக்கி போட்டுருங்க, அவனுடைய செய்கைகள் எல்லாத்தையும் நீங்க களைந்து போட்டுருங்க. பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது எப்போது நம்மளுடைய லைஃபுக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இது நமக்கு செயல்படக்கூடியதாக இருக்கு. அப்போ கடந்த நாட்களையே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா எப்படிதான் இருக்கும்? எப்போதும் துக்கமும் கண்ணீரும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கடந்ததை மறக்கிறது, அதான் மறதின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. மறந்துட்டாதான் நம்ம அடுத்தது முன்னோக்கி போக முடியும். பின்ன பாருங்க, நேற்று நடந்த காரியம்னா அது அப்படியே நம்முடைய மனதை அப்படியே அனுப்பிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஸ்டெப்பு கூட முன்ன போக முடியாது, ஒரு ஸ்டெப்பு கூட நம்ம நல்ல அடுத்த காரியங்களை குறித்து யோசிக்க முடியாத அளவுக்கு அது தடைப்படும். அப்ப அதை எடுத்து போட்டாதான் முன்னானதை நோக்கி நம்ம போக முடியும். முன்னானதை நோக்கி போனாதான் நம்ம அந்த பந்தய பொருளை அடைய முடியும்னு இன்னொரு வசனம் வாசிச்சு முடிச்சிடலாம். சங்கீதம் 45 அதிகாரத்துல 10வது வசனம். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அதான் தகப்பன் வீட்டை மறந்துடுன்னு சொன்ன, எந்த தகப்பன் வீட்டை? ஆதாமுங்கிற அந்த தகப்பன் வீட்டை மறந்துரு. ஆதாம் எங்கதான் இருந்தாரு?
நம்ம சரீரத்துல இருக்க அந்த தகப்பன் வீட்டை மறந்துரு, நீ இன்னொரு தகப்பனுடைய பிள்ளையாக நீ அழைக்கப்பட்டிருக்கனால அதை சொல்லப்பட்டிருக்கு. தகப்பன் வீட்டை மறந்துரு, அப்போ ஒரு ராஜா உன் அழகில் பிரியப்படுவார்னா, தகப்பன் வீட்டை மறந்துட்டா அழகாயிடுவோம். யாருக்கு? ராஜாவுக்கு அழகாயிடுவோம். அப்ப தகப்பன் வீட்டை மறக்கலன்னு சொன்னா ராஜாவுக்கு அழகாக முடியாதுன்னு பாக்குறோம். அப்ப இஸ்ரேல் மக்களை குறித்து கூட பார்க்கும்போது அவங்க எதை மறக்கல, எகிப்தை மறக்காதனாலதான் அவங்க எங்க போக முடியல, தேவனை சந்தோஷப்படுத்த முடியல, தேவனுக்கு பிரியமா இருக்க முடியல. அப்ப எகிப்தை மறந்தாதான் தேவனை சந்தோஷப்படுத்த முடியும். நாம கூட இந்த உலகத்தை மறந்தாதான் தேவனை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு பாக்குறோம். இதுதான் இந்த தேவனுடைய குணங்களை குறித்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இந்த 12 கோத்திரத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமான எடுத்திருக்கு. இன்னும் பார்க்கும்போது அந்த குணத்துக்குள்ள இன்னும் ஒவ்வொரு 49 அதிகாரத்துல ஆதியாகமத்துல அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள இன்னும் நிறைய பொருள் இருக்கு. ஆக்சுவலா நமக்கு இங்க எதுக்காக எடுத்தோம்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல் புத்தகத்துல வர்ற ஆவிக்குரிய அர்த்தங்களை தான் நமக்கு எடுத்திருக்கிறோம் இல்லைங்களா. அப்ப பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துல வர்ற அந்த 12 கோத்திரங்கள் இஸ்ரேலுடைய 12 கோத்திரங்கள் அல்ல, அது ஆவிக்குரிய குணங்களாக இருக்குது. நமக்கு கூட என்ன ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரேலர் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இஸ்ரேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம் சொல்லி பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த அநேக குணங்களை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் தனியே நம்ம எடுத்து எழுதி வச்சு ஒவ்வொரு குணத்தையும் குறித்து பார்த்தோம்னு சொன்னா நமக்கு இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்க வேண்டியது இருக்கு, எதெல்லாம் நமக்கு தேவையா இருக்குது அப்படிங்கறத இந்த 12 குணங்களை வச்சு நம்ம பாக்குறோம். தேவன் தாமே இந்த காரியங்களை குறித்து நமக்கு ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கூட அவருடைய மனவாட்டியாக தேவனுடைய சன்னிதானத்தில் காணப்பட கிறிஸ்து இயேசு மூலமாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம்.